வருடந்தோறும் ஆஞ்சநேயர் பிறந்த நாளான இன்றைய தினம் அதிக ஆர்வமோடு எண்ணிக்கையிலும் அதிகமாக வர ஆரம்பித்திருக்கிறீர்கள். ஏன் வருகிறீர்கள் என்பது அனைவருக்கும் தெரியும். அதான் இறைவனின் செயல். எந்த ஒன்றுமே எளிதாக கையில் கிடைத்துவிட்டால் அதனுடைய மதிப்பு நமக்கு மிகவும் எளிதாக போய்விடும். அதனால் அதை அருபொருளாக வைத்து வருடத்திற்கு 2 முறை என்றவுடன் உடனே அதன் மதிப்பு கூடிவிடுகிறது. இதை இறைவனும் செய்கிறான். ஆஞ்சநேயருடைய பிறந்த நாள் வைபவம் வட மாநிலங்களிலே சித்திரை மாதத்திலே கொண்டாடப்படுகிறது. ராமநவமி என்று கூட சிலர் ஆஞ்சநேயர் பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள். இங்கே தமிழ்நாட்டிலே நாம் இந்த மார்கழி அமாவாசை அப்பொழுது ஆஞ்சநேயருடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறோம். இது எல்லோரும் கொண்டாடுவதைப் போல இங்கு நாம் எதுவும் கொண்டாடுவதில்லை. முதலிலே எந்த கொண்டாட்டமும் வைப்பதில்லை. வளவனூரிலே நான் இருந்தபொழுது எல்லா அன்பர்களுக்கும் தெரியும். கொண்டாட்டம் என்பதோ திண்டாட்டம் என்பது எதுவுமே இருக்காது. நான் பாட்டுக்கு கண்ணை மூடின்னு தியானம் செய்து கொண்டிருப்பேன், அவ்வளவுதான். அவர்கள் வருவார்கள், பார்த்து பேசிவிட்டு செல்வார்கள், இவ்வளவுதான். இப்படியே இவன் இருந்தால் என்ன பண்ணுறது, எவனு வரைக்கும் நான் கடத்திரி போயிடுவான் அப்படின்னு இறைவன் நினைத்தானோ என்னவோ இங்கே கொண்டு வந்து போட்டான். எந்த இடத்திலுமே ஒரு 9 மாதங்கள் அல்லது 1.5 வருடங்களுக்கு மேலே நான் இருப்பதில்லை. ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து கிளம்பிடுறது. ஆனால் வளவனூரில் அங்கே ஒரு 5 வருடங்கள் இருந்திருப்பேன் என்று நினைக்கிறேன். அதுக்கு பிறகு இன்னும் தனிமையாக செல்ல வேண்டும் என்று எண்ணிய பொழுது இந்த இடத்தை காட்டினார்கள் அன்பர்கள். இங்கே இருந்திருங்கள், இந்த ஐயனார் கோயில். சரி, அங்கு தனியாக இருந்தேன். அது எப்படி இறைவன் நகர்த்தி கொண்டு வருகிறான் பாருங்கள். அங்கு பிரச்சனை வந்தவுடன் அங்கு பிரச்சனை இருக்கிறது புத்தர் சொல்லுகிறார் என்றவுடன், சரி இங்கே இருக்கிறீர்களா பாருங்கள், இங்கே கொண்டு வந்து விட்டார்கள் மாமரத்தடியில். சரி என்று இங்கே இருந்தேன். அதே போல் பிரச்சனை வந்தது. பிறகு மீண்டும் வளவனூருக்கு அழைத்து கொண்டு சென்று விட்டார்கள், இங்கே வேண்டாம் என்று. அதுக்கு பிறகு தான் ஆஞ்சநேயர் கனவிலே வந்து சொன்னார். ஒரு கவிதை எழுதி வைத்திருந்தேன். உன் உரம் இல்லாமல் எண்ணாமல் உலக ஆசைக்கு உழலும் நிலை மாற்றி அருள்வாயே என்று ஒவ்வொரு சபரிமலை யாத்திரைக்கும் பொழுதும் ஒரு கவிதை கொடுப்போம். அதில் அந்த வருடம் அந்த கவிதை கொடுத்திருந்தேன். உடனே ஆஞ்சநேயர் சொல்லின் செல்வன் என்பதனால் அவர் அதை சுட்டி காட்டி, உரம் மூட்டையிலா உரம் வரும், உரம் உள்ளத்திலோ வர வேண்டும் சொன்னார். உரம் மூட்டையிலா உரம் அது பயிருக்கு தான் வரும். மனிதனுக்கு உரம் வர வேண்டும் என்றால் அது உள்ளத்திலே வர வேண்டும். அவன் தான் பிரச்சனையை அவன் கொள்ளை செய்வதற்கு வந்தான். இறைவன் தான் காப்பாற்றி விட்டான் அல்லவா. புத்தர் சொன்னார், அங்கிருந்து நான் இங்கே வந்தேன், நான் அங்கே இல்லை என்றவுடன் அந்த கொட்டாயை சிதைத்து விட்டு போய்விட்டான். அப்போ இறைவன் காப்பாற்றி விட்டான் அல்லவா. அதனால் ஏன் இங்கிருந்து போகிறாய் என்று அதெல்லாம் அதற்கு பிறகு அர்த்தம். அதுக்கு உரம் மூட்டையிலா உரம் உள்ளத்திலோ வர வேண்டும். ஒரு வருடம் ஆகியது. பிறகு இப்படி சொன்னவுடன் அங்கு பெரியவர்களை எல்லாம் கூப்பிட்டு, இப்படி ஆஞ்சநேயர் வர சொல்லுகிறார், இறைவன் காப்பாற்றிய பிறகு தானே நீங்கள் என்னை இங்கே கொண்டு வந்தீர்கள். அதே போல் இருக்கிற காலம் இறைவன் காப்பாற்றப் போகிறார். அப்போ அங்கேருந்து பெரியவரும் சொன்னார், நீங்கள் ஞானி, நீங்கள் இப்படி ஒன்றா இருப்பீங்க, ஆனால் உங்களை அங்கே தனியாக விட்டு எங்களை இங்கே தூக்கம் வராது அப்படின்ட்டு சொன்னார். உங்களுக்கு தெரிஞ்சவர் தான், பெங்களூர் ஐயர். அவர் நிம்மதியாக இருக்க முடியாது எங்களால். அதனால் ரொம்ப கடும் துறவியாக இருந்தேன். கடும் விரதமாக எனக்கு 4 குச்சி நட்டு ஒரு கொட்டா போடணும், செவுறு கூட வைக்கக்கூடாது அப்படின்னு, ஒரு ராந்தல் வழக்கு தான் கொடுக்கணும். அதே போல் 4 கால் நட்டு நீட்டாக படுக்க மாதிரி இதில் கட்டி, சவுக்கு கொம்பில் கட்டி, அது மேலே ஓலை அடிக்க, அது மேலே செத்தை போட்டு, அது மேலே ஒரு பெட்ஷீட். இதுதான் என்னுடைய உடைமை. யாரும் பேசக்கூடாது, எனக்கு கரண்ட்டு கொடுக்குறேன் அதுன்னு, துறவியாக இருக்க போகிறேன், அப்படி தான் இருந்தேன். அப்புறம் அவர் சொன்னார், எப்போ இப்படி ஒரு ஆபத்து வந்ததோ எங்களுக்காக நாங்கள் செவுறு வச்சு கொடுப்போம், ஒரு கதவு வச்சு கொடுப்போம்,
எனக்கு ஒரு வாக்கு கொடுக்கணும். நீங்கள் தூங்கும் பொழுது உள்ளே தாப்பால் போட்டுக்கிட்டு தூங்கணும். அது ஒன்று செஞ்சிங்கன்னா போதும். ஏன்னா அவன் எப்போ வரான்னு தெரியாது. உங்களுக்கு நீங்கள் ஆண்டவன் காப்பாற்றினா எங்களுக்கு புரியுது. ஆனால் நாங்கள் சாதாரண மனுஷங்க, எங்களால் நிம்மதியாக இருக்க முடியாதுன்னு சொல்லி சரின்னு அன்றைக்கு அவர் கொடுத்த வாக்குறுதி தான் 15 வருடங்களுக்கு மேலே ஆகியது. இன்னமும் எங்கே படுத்தாலும் உள்ள கதவு தவா போட்டு தான் படுக்கிறேன். அப்படி மறந்து தூங்கிட்டா கூட ஏதோ ஒரு தேவதை வந்து எழுப்புது. நீ அவங்க கொடுத்த வாக்கு என்ன ஆச்சு, போய் தாப்பா போடு. சரின்னு வந்து தாப்பா போட்டு அதுக்கு பிறகு தான் அப்பொழுது அங்கே குழந்தைகள் வருவார்கள். அந்த ஆலமரத்து அடியிலே ரயில்வே நிலையத்திலே அங்கே தான் நான் வளர்ந்தது எல்லாம். தந்தையார் ரயில் நிலைய அதிகாரியாக இருந்ததனால் 3 வருடம் ஒரு முறை மாறுதல் கொடுப்பார்கள். அவர் நேர்மையாக இருந்தார். அதனால் விஜிலன்ஸ்லாம் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு டபுள் ப்ரமோஷன், டபுள் இன்க்ரிமெண்ட் கொடுக்குறேன். அவர் நாத்திகவாதி, பெரியாரோட நெருக்கமாக இருந்தவர். அவர் சொன்னார், உண்மை தான் வழிபாடு, உண்மை பேசணும், அவ்வளோதான், அதுதான் உண்மையான வழிபாடு. பொய் சொல்லி 1 கோடி சம்பாதிக்கிறதோட உண்மை பேசி ₹1 சம்பாதிட அந்த ₹1 வேல்யூ அதிகம். இப்படி தான் சொல்லி என்னை வளர்த்தார். அதனால் அவரும் அதே போல் நேர்மையாக இருப்பார். அவருடைய நேர்மையாக விஜிலன்ஸ்லாம் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு டபுள் இன்க்ரிமெண்ட் ப்ரமோஷன்லாம் கொடுக்குறோம். அவர் அதெல்லாம் வேணான்ட்டார். எனக்கு வளர்னூர் ரொம்ப பிடிச்சி போச்சு. ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் எனக்கு வளர்னு வந்து ட்ரான்ஸ்ஃபர் கொடுக்காதீங்க, அது செஞ்சிங்கன்னா போதும். குழந்தைங்களாம் இங்கே படிக்கிறாங்க, எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. அதனால் கடைசி வரைக்கும் இங்கே வச்சுருந்தேன். அதனால் வளனூர் சொந்த ஊர் மாதிரி ஆகிப்போச்சு. 4ஆம் கிளாஸ் படிக்கும்போது வந்தேன் வளனூருக்கு. கடைசி வரைக்கும் கல்லூரி முடித்து ஃபாதர் ரிட்டையர் ஆகுது. அதே போல் அதனால் பழைய ஞாபகத்தில் அங்கே இருக்கிற ஆலமரத்தாண்ட போய் உட்காந்து அங்கே இந்த குழந்தைங்கள்லாம் வரும். அவங்களுக்கு ராமநாம பஜன்லாம் சொல்லி கொடுப்பேன். அப்போது ஒன்று நினச்சேன், நம்மளுக்கு ராமநாம பஜன் குருநாதர் வந்து பஞ்சாட்சரத்தில் அதில் கொண்டு வந்து ஞானானுபூதி கொண்டு வந்து பெரிய நிலையில் கொண்டு வந்து திருத்தி விட்டார். நீ இப்போ எங்கே வேணா போடா, எங்கேயும் கெட மாட்டேன், இனிமேல் ஞானம் கெடாது சொல்லிட்டார். அப்படி வந்தாச்சு. ஆனால் குழந்தைங்களை என்ன சொல்லி கொடுக்குறது, குழந்தைங்கள உட்கார வச்சுன்னு இந்த உலகம் வந்து பொய்யானது, எல்லாம் மாயைன்னா இன்றைக்கி இருக்கிற சந்தோஷம் நாளைக்கு இருக்காது, நாளைக்கு இருக்கிற சந்தோஷம் நாளைக்கு இருக்காது. என்னமோ இருக்குதுன்ற மாதிரியே இழுத்துன்னு போய் கடைசியில் செத்து போடுவான், அவ்வளோதான். இதை போய் குழந்தைங்கள எப்படி சொல்கிறோம் இல்லையா? பெரியவங்களுக்கு சொன்னாலே பிடிக்காது. அது என்னத்துக்கு இவர் இங்கே வந்து மரணத்தெல்லாம் ஞாபகப்படுத்துகிறார், என்னையே செத்து தான் போகிறோம், அதுக்குள்ளே என்னத்துக்கு இதெல்லாம் சும்மா, அதெல்லாம் சும்மா. ஏதோ ஒரு பாட்டு போட்டால் பஜனை பண்ணுமா, இது நடக்குமா நடக்காதா அப்படின்னு கேட்டால் குறி சொல்லணும். குறி சொல்வது கிடையாது. நீங்கள் நினைக்கிறீங்க கிராமத்து மக்கள்லாம் கொஞ்சம் இதை மட்டுன்னு. ஒரு அம்மா ஆடு மேய்கிற அம்மா சொல்லிட்டு இது போர்டை படிச்சுட்டு இங்கே குறி சொல்லுவாங்களாம், ஆனால் அது கிடையாதான். பத்தியா, இங்கு குறி சொல்வது இங்கு குறி சொன்னால் மட்டும் அது நடக்காதான். அவ்வளோ புத்திசாலிங்க. ஆனால் உண்மையிலே சுற்றுப்பட்டில் இருக்கலாம் ஆதரவு கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. தொல்லை கொடுத்தவங்களும் இருந்தாங்க. அதனால் தொல்லை கொடுக்கும் போது வந்து ஏன் சாமிக்கு தொல்லை கொடுக்குறான்னு அப்போவே கேட்பாங்க. இந்த பக்கத்து நிலத்துக்காரங்களாம் இன்னும் கூட வருவாங்க. எப்பயாச்சும் இந்த பக்கம் இல்லை, இந்த பக்கம் ஒன்று அது வேறு 2 பக்கங்குது. அது ஆடு மேய்க்கிறவங்க வந்து என்ன சாமி இங்கே தனியாக இருக்கிற, என் மாடு கண்ணு போட்டோம் உனக்கு தினம் பால் கொடுக்குறேன் சொல்லும். அதெல்லாம் எனக்கு சந்தோஷமாக இருக்கும். இந்த வெகுளியாக இந்த மக்கள் அப்படி இருக்கும். ஹரிஜன் காலனி இருக்கோ அவங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக நடத்துவாங்க பொழுது. நான் ஒரு வாட்டி தெரியாமல் சாப்பிட்டீங்களாம்மான்னா அவ்வளோதான், அது போல நழுது. என்னை போய் அம்மான்றியே, நான் என்ன ஜாதி, நீங்கள் என்ன அப்படி. அவங்களால அதை ஏற்றுக்க முடியல. தெரிஞ்சுதாம்மா சொன்னேன். இதில் என்ன சரி, அதெல்லாம் படிப்பறிவு வளர்ந்து வந்து அவங்களுக்கு தாழ்வு மனப்பானை போயிடுச்சுன்னா அவங்களுக்கு அது தானாக அது வந்துடும். அது தனி. ஆனால் அன்பு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த அன்பு நம்ம தண்ணி போட்டு வந்து திட்டுவான். அப்போ அந்த அந்தந்த பக்கம் நிலத்தாண்ட இருக்கிற பையன் பாரதின்னு பேர், அவன் இப்போ ஒரு பெரிய பையன் ஆகிட்டான். அவன் ஓடியாருவான். வந்து சாமி என்னண்ணா சாமியை திட்டுறவா, நான் போனான் பிடிச்சி எடுத்துன்னு போயிடுவான். அப்புறம் அவங்க அம்மா ஓடியாந்து மன்னிப்பு கேட்கும். இவங்களாம் மிருகுங்க சாமி அவனுங்கெல்லாம், சாமியை போய் திட்டுறான் அப்படின்ட்டு. அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு பக்கம் திட்டினாலும் இன்னொரு பக்கம் இதுங்க ஓடியாந்து ஆதரவு காட்டும். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதெல்லாம். அப்போ இந்த குழந்தைங்களுக்கு எதை சொல்லி கொடுக்குறது, வளவனூர்
குளவனூருக்கு வாரத்துக்கு ஒரு வாட்டி அப்படி நடந்து போயிட்டு ஏரிக்கிற மேலேயே போயிட்டு அந்த ஆலமரத்தை சொல்லி கொடுத்துட்டு அப்படி போய் அப்புறம் ஐயர் கேட்டினார். அவர் வீட்டில் ஒரு அன்னைக்கு நைட்டு தங்கிட்டு திரும்ப ஒரு நாள் இங்கே வந்துடும். அப்போ தான் நினச்சேன், சரி நம்மளுக்கு ஸ்டாண்டர்டாக எந்த ஒரு ராமநாமம் சொல்லி கொடுக்கலாம், ஆனால் ஸ்டாண்டர்டாக எதுவும் தெரியாது. மீதியெல்லாம் புஸ்தகத்தில் இருக்கிறது தான், ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே. இல்லை புஸ்தகத்தில் இருந்து படித்து சொல்கிறத விட நமக்காக ஒரு இதுவாக சொன்னால் நல்லா இருக்குமே தெரிஞ்சு சொன்னோம்னா நினச்சேன். அப்போ தான் ஆஞ்சநேயர் வந்து கனவுல வந்து அப்போ அங்கே நைட் அங்கே தங்கியிருந்த போது இதை சொன்னார். ராம 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 16 முறை வரும் அந்த ராம். அது ஒரு சோடசம் 16 முறை வரும். அவர் வடக்கில் இருக்கிற ஆஞ்சநேயர் ராமான்னு நம்ம சொல்கிறத ராமுன்னுவார். ராமுன்றது இந்த மகரம் வந்து மு அப்படி தான் முடியணும். பஜனையில் ராம ராம ஹரே ஹரே சொல்கிறோம், ஆனால் ஆஞ்சநேயர் சொல்லி கொடுத்தது ராம 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 ராமு. நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா அதை தான் சொல்லுவேன், ராம ராம. நீங்கள் சொல்லுவோம் ராம ராம ராமன்னு சொல்லுவீங்க, ஆனால் ஆக்சுவலாக ஆஞ்சநேயர் சொல்லி கொடுத்தது அது ராம 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 ராமு. தான் அரை உகரம் வரணும். அப்படி ஒரு 16 முறை ராமராம அதை சொல்லி கொடுத்தா ஒரே குஷி ஆயிடுச்சு. நம்ம கேட்க கூட எல்லாம் நினச்சோம். உடனே ஆஞ்சநேயர் பிரசன்னமாயே எனக்கு ஒன்றும் புரியல. ஆனால் அவங்க சொல்கிறதெல்லாம் சிவா தியானம் பண்ணுறது இப்போயாவது கோபிச்சந்திரன் வைக்கிறான், அப்போ விரும்பி தான். ஆனால் ஆஞ்சநேயர் பிரசன்னமாயே அற்புதமாக எல்லாம் சொன்னார். அது இல்லாமல் அங்கே ராமர் தரிசனம் எல்லாம் கிடச்சிது. ஒரு குரங்கு வந்து அதுக்கு ஒரு தக்காளி கொடுத்தேன். உடனே ராமருடைய உருவம் ஜிஜாண்டிக்காக வந்து அது குழந்தை தடவி கொடுக்குறத பார்த்துறேன். கொடுத்துட்டு மறைஞ்சிடுச்சு. அதுலேயும் ஒரு விஷயம் என்னென்னா அந்த ராமர் உருவம் நம்ம பார்க்குற மாதிரி நீல கலரில் இல்லை, விபூதி கலரில் இருந்தது. சாம்பல் கலர், கருப்பு வெள்ளையை கலந்த சாம்பல் இருக்கும் இல்லையா, அந்த கலரில் இருந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. என்னடா ராமர் தரிசனம் நீலமேக ஷியாமலன் சொல்லுவாங்க, இப்படி இருக்கேன்னு. அதுக்கு பிறகு கொஞ்ச நாள் கழித்து குருநாதர் ஒரு பிறவியில் கிருஷ்ண கர்ணாமிர்தம் எழுதியிருந்தார். அந்த திருவனந்தபுரத்திலே அவர் வந்து வில்லுமங்கல சுவாமிகளாக பிறந்தப்போ அந்த புஸ்தகத்தினுடைய தமிழாக்கம் வந்து சேர்ந்தது. அப்புறம் அதில் படிக்கிறேன், அதில் தெளிவாக சொல்கிறார், ராமா நான் வந்து சிவபக்தன், சிவபக்தியை தான் செய்திருக்கிறேன், ஆனால் நீ ஓடியாந்து தரிசனம் கொடுக்குற, அதனால் என்னவோ தெரில நீ சுத்தமாக பண்ணுவான், கற்றுன்னு கத்தணும் நான். சரி, சரி. இப்போ அதில் போட்டிருந்தது போல், அதனால தானே என்னவோ தெரில நீ வந்து நீலமேகமாக நீல வண்ணமாக எனக்கு காட்சி தரத்துக்கு பதிலாக சாம்பல் வண்ணத்தில் விபூதி வண்ணத்தில் எனக்கு காட்சி தருகிறாயே ராமான்னு இருக்காதுல்ல. எப்படி இருக்கும் பாருங்கள், ஒரு சீடனுக்கு எப்படி இருக்கும். குருவுக்கு அந்த பிறவியில் அதே விபூதி நேரத்தில் தரிசனம் தந்து, அது இங்கேயும் தரிசனம் தந்து, அதனுடைய விளக்கம் திரும்ப அந்த புஸ்தகம் கையில் காட்டிச்சு அதுக்கு என்ன சரியான தரிசனன்றதை காட்டுது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்போ அந்த குழந்தைங்களுக்கு ராமராம அதெல்லாம் ஒரு வருடம் இருக்கும் சொல்லி கொடுத்துருந்தேன். அப்புறம் திரும்ப இங்கே வந்துட்டு ஆஞ்சநேயர் கனவுல சொல்லி இங்கே வந்தாச்சு. இங்கே வந்து அதேமாதிரி செவ்வறு ஒத்தக்கல் செவ்வறு வச்சு ஒரு கதவு போட்டு கொடுத்தாங்க. அதே மாதிரி உள்ள தவா போட்டுன்னு, அதுக்கு மேலே லக்ஸரி இருக்கக்கூடாதுன்ட்டு படுக்கிறதுக்கு கூட சிமெண்ட் ஸ்லாப் ஒன்று போட்டுருவோம், அவ்வளோதான். அது மேலே அப்படியே படுத்துருவோம், ஒரு தலைகாணி போட்டு அப்படியே இருந்தது. அப்புறம் ஒரு வருஷம் கழித்து நம்ம ராமராம தான் வருது, சீதா பிராட்டியே வரலையே. இதில் ஒருவேளை நம்மளுக்கு சீதா பிராட்டியை பக்தி பண்ணுறது தகுதி இல்லையா நமக்கு, இல்லைன்னா ஒருவேளை நம்ம சன்னியாசின்னவே ஒரு ராம ஏதோ வருதா அப்படின்னு ஒரு எண்ணம் ஓடிச்சு. ஏன் சீதா பிராட்டி பேர் வரா மாதிரி சொல்லி கொடுக்கல ஆஞ்சநேயர்னு. அப்போ ஒரு நாள் நைட்டு அந்த வாசலில் ஒரு கட்டில் போட்டுன்னு படுத்து தூங்கினு இருந்தேன். அப்போ திரும்ப ஆஞ்சநேயர் பிரசன்னமாகி தலைமாட்டாண்ட உட்காந்துக்கினேன். அப்போ தான் இந்த ரெண்டாவது பாடுறோம் இல்லையா, ஜெய் ஜெய் ராம் சீதாராம் ஜெய் ஜெய் ராம ராம், அதை சொல்லி கொடுத்தார். எப்படி நான் நினச்சிட்டு தான் திரும்ப அதை கூட கேட்கல. ஆஞ்சநேயன் இப்படி சொல்லி கொடுன்னு கேட்கவே இல்லை.
இப்படியே ஒரு வேளை இருக்கும். உடனே பிரசன்னமாகி அதில் இந்த பஜனை சொல்லி கொடுக்கும்போது அவருடைய முகத்தில் இந்த சந்தோஷம் என்னால் என்ன மறக்கவே முடியல. இப்போ கூட ஆஞ்சநேயர் இருக்கும்போது எப்படி ஆஞ்சநேயர் அவ்வளோ சந்தோஷம், நம்மளால் எவனோ கோடி 100 கோடி 200 கோடி லக்கி ப்ரைஸ் அடிச்சோட அவனுக்கு கூட சந்தோஷம் வராது. ஏன் எதனா மாட்டிக்கணும்னா விஜிலன்ஸில் என்ன பண்ணுறது சொல்லிவிட்டு, இல்லை எவ்வளோ இருக்குது மலை மூழ்கி மகாதேவன்லாம் போடுறான், இந்த போல மலையே கரிச்சி மூழ்கிட்டானுங்கன்ட்டு. அவங்கள சந்தோஷம்லாம் வரவே வராது. பக்கு திக்குன்னு பயந்தான் வரும். அவ்வளோ பணம் வச்சு என்னடா பண்ணுறது சரி. ஆனால் ஆஞ்சநேயருக்கு அந்த அந்த சீதா பிராட்டின பேரோட அந்த இதை சொல்லி கொடுக்கும்பொழுது அவ்வளோ சந்தோஷமாக ஒரு அந்த டான்ஸ் ஆடின்னு எனக்கு சொல்லி கொடுத்து என்னால் மறக்கவே முடியல. அப்புறம் அதனால தான் இன்னி வரையும் அந்த 2 பஜனையும் சொல்லி கொடு. அப்புறம் நான் எல்லார்கிட்டையும் நான் தான் லொடலோட வச்சேன், எதையும் ஒழிச்சு மறைச்சி வைக்கிறது, யார்கிட்டையும் எல்லார்கிட்டையும் சொல்கிறது எல்லாத்தையும். குருவே சொன்னார், ரொம்ப சொன்னால் கூட சீப்பாக போய்டுன்றான்னு சொல்லுவார். ஆனாலும் என்னால் முடியாது. அதனால தான் தனிமையாக போட்டார் என்ன. தனிமையாக இருந்தால் கம்முன்னு இருப்பான்ட்டு. திரும்ப ஜனங்களை மீட் பண்ணணும், கடக்கடக்கான எல்லாத்தையும் சொல்லிடு. ஏன் இப்படி சொல்லின்னு போகிற, உனக்கு ஞானங்க தான் அவங்களுக்கு ஞானம் இருக்கணும்ல அப்படின்னாரு. அப்புறம் அனுபவங்களை பச்சையாக சொல்வது அதர்மம், உணர்த்துவது ஒன்றே உத்தமம் அப்படின்னு ஒரு உபதேசம்லாம் நிறைய இருக்குது. அவருது அவங்கவுங்க எடுத்து கையாளும்போது அவங்களுக்கு சௌகரியமானது வரைக்கும் எடுத்து கையாண்டுப்பாங்க. வேறு வழி கிடையாது. அவங்களுக்கு சௌகரியமானதுக்கு யாருன்னா ஒரு கேள்வி கேட்டான்னா அதுக்கு இவனுக்கு பதில் தெரியலன்னா டக்குன்னு அதிலேருந்து எடுத்து வெறும் கேள்வி கேட்டால் ஆணவம் தான் வரும் அப்படின்னு குருநாதர் சொல்கிறார். அப்படின்னு இப்படியே போயிடுது. அது உண்மையாக நம்ம போனோம்னா அந்த உபதேசங்கள்லேருந்து நிறைய நம்ம கையில் வரும். அது உணர்த்துவது ஒன்றே தான். அப்புறம் அதுலேருந்து இந்த பச்சையாக சொல்கிறதெல்லாம் கொஞ்சம் நிறுத்திட்டேன். அப்புறம் அது எல்லார்கிட்டையும் சொல்கிறது. ஆஞ்சநேயர் கனவுல சொன்னார்னா இங்கே வந்தேன்னா, அதுக்கப்புறம் ஆஞ்சநேயர் இந்த 2 இது சொல்லி கொடுத்தேன். இப்படியே நானே தான் சொல்லினுக்கிறேன். இப்போ யாருன்னா ஒருத்தர் டவுட் வரும்ல, இவரு சொல்லிப்பார் போல்துரா இல்லையா, இவன் சொல்லிப்பார் போல்த, நம்ம கூட தான் சொல்லிக்கலாம் போல்து ஏன்னா வரும். ஆனால் நான் எனக்கு தெரிஞ்சுப்போ வரேன். தொடர்ந்து என்னிடம் ரெகுலராக வரவங்களுக்கு அது வர்றதில்லை. நான் பார்த்துட்டேன். அது அந்த சந்தேகம் வர்றதில்லை. அவங்களுக்கெல்லாம் நல்ல பக்தியாக இருக்குது. நியூவாக புதுசாக வெளில வா சாமிக்கிட்ட போகலாம் கூட்டின்னு வராங்க இல்லையா, அது உக்காந்துதுன்னா அது எழுந்து போகிறதுக்குள்ளே அது விட்டு 2000 கேள்வி அது மனசில் எழுந்து கடை அது தான் நினைது. இது ஆஞ்சநேயர் குதிக்குது போல் அது குரங்கு குதிக்குது. அது மனுஷன் நம்ம ரெகுலராக வரணும். வந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக புரியும். அது திடீர்னு ஒரு நாள் அவன் கூப்பிட்டான், ஃப்ரெண்டு கூப்பிட்டான்னு வந்துடுறது. வந்துட்ட உடனே உட்காந்துக்கிட்டே இதுவா இது வெளியில் பேசாது, இது உள்ளே பேசும். ரொம்ப கஷ்டம். அது நீங்கள் ஞானம் ஞானி சமுதாயத்தில் நடமாடுறது ரொம்ப கஷ்டம். அங்கேருந்து வர அன்னதானத்துக்கு ஐயப்பன் பஜனைக்கு அப்படியே நேரும்போது எப்பவுமே அங்கே உட்காந்துக்கிறாங்க. அப்புறம் இங்கே இந்த பக்கம் தான் முதல்ல போடுவான். அது போகிறதுக்குள்ளே அந்த பூசை ஏதோ 4 உட்காந்து லேடிஸ்லாம் உட்காந்துக்கிறாங்க. லேடிஸ் சைடு போடுவார் போகுது. நான் ஏன் பகவானை கெட்டியாக புஷ்ணிக்கிறேன்னா, இதை பகவான் எனக்கு சொல்லிடுறான். இவங்க சொல்லலைன்னா நான் மாட்டிக்கின்னு இருப்பான். நேராக போய் குழந்தைங்க தானே நான் போட்டுருந்தா மாட்டிக்கின்னு இருப்பான். அங்கேருந்து இங்கே வரத்துக்குள்ளே ட்ரன்னு ரீல் ஓடுது. ஆஹா உஷாராக இருந்தான்டா, இல்லைன்னா புஷ்டுவான். சாமியை பற்றியா நான் சொன்னேன் பற்றியா, லேடிஸ் சைடு போடுவார். அப்புறம் நேராக வந்தான்னு பரவாயில்ல, நம்ம ஒன்பது இங்கே உட்காந்துருந்தாங்க. கடன்னு போட்டு ஐயாப்பான்ட்டு ஓடி அப்போ தான் போஞ்சு ஆஹா ஏன் குருநாதர் ஞானம் வந்தவுடனே வெளியில் வாடான்னு சொன்னார். ஞானம் வரத்துக்கு முன்னால் ரமணருடைய அவதாரமாக இருந்தால் கூட வெளில வராது. ஏன்னா இதெல்லாம் தெரியாத மாட்டிப்போம், அங்கங்கே போய் லாக் ஆகிடும். ஞானம் வந்தோடனே பகவான் சொல்லி கொடுத்துக்கினே இருப்பான். உஷாராக இது பார், அங்கேருந்து இப்படி ஒன்று குதிக்குது, இங்கேருந்து ஒரு கமெண்ட் இப்படி வருது அப்படி வருது. எல்லாம் வெளியில் பார்க்குறதுக்கு சாந்தமாக உட்காந்து சாமியே ஐயப்பா வாய் மட்டும் ஐயப்பா பராரு அந்த பக்கம் லேடிஸ் பக்கம் அங்கே தான் போடுவார். வேற ஓடுது உள்ள அழகாக போட்டு என்னடா நான் நினச்சி என்னதான் இருந்தாலும் தலை இவ்வளோ நடிச்சிப்போ இது பழுத்த பழமாகிறாரு. இவ்வளோ நாள் இவ்வளோரா கொஞ்சம் கூட ஒரு அநியாயமா இப்படி கூட நினைப்பானுங்களா, நான் இப்படி நினச்சிக்கின்னு போகிறது இந்த ஐயப்பா ஐயோ எப்பா விட்டானுங்களாடா எப்பா. அது மாதிரி என்ன செய்யறது இல்லையா. அது
அப்புறம் இப்படி லைட்டாக உங்ககிட்டலாம் அப்படியே லைட்டாக அதை சொல்லி அதை அப்படி கொஞ்சம் அது ஞானம் பரமா அப்போ உங்களுக்கு புரியும் இது மாதிரிலாம் விளையாடக்கூடாது. அதனால தான் குருநாதருடைய அந்த துறவியிடம் எப்படி நடந்துக்கிறதுன்னு ஒரு லிஸ்ட்டு பிரிண்ட்டு போட்டு வச்சுருப்பாங்க. புதுசாக வரவங்களாம் கொடுப்போன்னு சொல்லுவோம், கொடுத்துட்டே இருப்பாங்க. அதுக்குள்ளே நம்ம ஆளுங்க பாதி ஞானம் வந்துடும். இதெல்லாம் கொடுத்து என்ன ஆக போகுது அப்படின்னு நிறுத்திப்பான். அவர் ஒரு 2 வருஷம் ஓடுறான். அப்புறம் ஏன்பா கொடுக்கலையாப்பான்னா, கொடுக்கணும் சாமி. எனக்கு இப்போ புது ட்ரைனிங்னா இந்த பசங்க மேலே எப்படி கோவப்படாமல் இருக்கிறது இப்போ எனக்கு புதுசாக. ஏன்னா இந்த பூஜை டயத்தில் பண்ணுறது பார்த்தா சுரியல்னு வருது, அந்த ஃபோர்ஸ் வருது. என்னடா பண்ணுறது, நான் இன்றைக்கி வேண்டிக்கினேன் எப்படியோ நான் ஆஞ்சநேயன் பூஜை போட்டு வரேன். அந்த பசங்க சின்ன பசங்க தான் ரொம்ப டேஞ்சர். தாழ்ச்சிட்டு வச்சுடுவானுங்க, ஏதாவது ஒன்று இடம் பண்ணுவானுங்க. இப்போ வேறு என்ன மூச்சு சுவாசம் ப்ராப்ளம் வந்துச்சேன், நான் சடன்னு மறந்து போய் கிடுக்குன்னு படி ஏறி இறங்கலாம் முடியாது. ஒரு வாட்டி இறங்கும்போது ரொம்ப ஜாகிரதையெல்லாம் எடுத்து போனால் தான் நான் கேட்டுக்கினேன், இல்லைப்பா நீ தான் காப்பாற்றணும், ஏன்னா உனக்கு பூஜை போட்டு இந்த பசங்க மேலே காஞ்சி தீஞ்சி என்னடா இப்படி பண்ண. ஒரு அழகாக ஒரு தேங்காய் வாங்கி வைக்கிறான், வெட்டினு வந்து அந்த பீரோ அந்த காய்கறி பீரோவில் 10 நாள் அப்படியே இருக்குது தேங்காய். அது இனி அமாவாசை போச்சுக்க அதை அந்த தேங்காய் எடுத்து கழுவி வச்சிட்டான். உடைக்கும் போதே தெரிஞ்ச அழுவி இருக்கும், அது டொப்புன்ச்சு மெதுவாக அப்படியே எடுத்து வச்சா இப்போ அவன் மேலே கோவப்படுவேன். ரெகுலராக சின்சியராக ஒரு துண்டு செய்கிறார், இப்போ அவனு கோவப்படுவிட. இன்னைக்கு காலையில் இது ஆரம்பிச்சிடுச்சு. சாயந்தரம் பூஜையில் என்ன பண்ணுவான்னு தெரில. நான் வந்து கொஞ்சம் நான் சாமியாராக இருக்கணும், முதல்ல அமைதி சாந்தம், அப்புறம் தான் மீதியெல்லாம். ஏன்னா இந்த பசங்க எப்படியாப்பட்ட சாமியாரியம் அப்படியே பண்ணிடுறேன், எல்லாம் பண்ணுறான். அப்படி அந்த ஆம்பிளிஃபையர் சூடாகிடுச்சு, ஃபேன் எடுத்து அந்த ஃபேன் எடுத்து இப்படி வச்சு டப்புன்னு சுற்றணுன்னு இப்படி திரும்பிக்கிறான். அது நான் பார்க்குறேன், அந்த ஃபேன் மேலே சுற்றுது, இப்படி திருப்பின்னு மேலே அடிக்குது. ஆம்பிளிஃபையரே அடிக்கல, அது முன்னால் ஒரு மைக்கா பை வேறு இருக்குது, எப்படியா அந்த ஆம்பிளிஃபையரே அடிக்கல. எடுத்து வந்து வச்சா டப் டிப்னா சரன்னு சுற்றணுன்னா அப்படி திரும்பி. இப்போ அவ்வளோ ஜனங்க எதுக்கு நான் டேய் எங்கே பாடுறான்னு சொல்லணும். அப்போ ஆனால் நான் அவுட்டு. அப்போது ஆனால் இதையும் கண்ட்ரோல் பண்ணணும். ஆமாம், அப்போ தான் எனக்கு வசி ஜபம் உபயோகமாகுது. இது என்ன பண்ணாலும் அப்புறம் பார்த்தேன் எப்படியே இன்றைக்கி என்ன பண்ணுவானுங்க இந்த பசங்க. அவன் காலை வச்சா எர்த்து அடிக்குதுன்ட்டான். எர்த்து அடிக்குதுன்னு அது ஒன்று டேப் போனேன் இல்லையா, அதுக்குள்ளே வேறு யாரை வந்து அதில் காலை வச்சு ஐயோ எர்த்து அடிச்சிச்சு அவன். அதுக்கும் கோவம். அப்புறமா 11 மணி மேலே நைட் வந்து நல்லா திட்டிட்டு போயிட்டேன். அது என்னடா பொது இடம் இந்த மாதிரி இருக்கிறீங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இன்றைக்கி காலையிலே வேண்டிக்கினேன், காலையிலேயே அழுவனை தாங்க வச்சு ஏற்படுத்திட்டானுங்க. சாயந்தரம் போய்க்கு என்ன பண்ணுவான்னு தெரியல. நான் ஜனம் போய் பார்க்கும்போது எரிபிரியும் போகக்கூடாது பகவானே இதுதான். அப்புறம் நான் மேலேருந்து வரும்போதே அப்புறம் ஆஞ்சநேயர் சொல்லி அனுப்பிச்சார், ஒன்றும் இல்லை உள்ள பூஜை போகிறதுக்கு ஊதுவத்தி வைக்காத விட்டானுங்க, இப்போவே உஷாராக இருந்து அதுக்காக கோவப்படுறாரு. அதுமாதிரி போய் பார்க்குறேன் ஊதுவத்தி மட்டும் காணும். புரியுதா எனக்கு எப்படி இல்லைனா பகவான் உதவி செய்கிறா. அதுக்காண்டி சொல்லி இல்லைன்னா நேற்று நான் வத்தி தேடினா அங்கே வத்தி பாக்கிட்டு இருக்காது. பாதி பூஜையில் என்னடா வத்தி பாக்கிட்டு வைக்காத, என்னடா வெத்தலை பார்க்க போனோம் பூஜைக்கு வச்சுக்கிறீங்க, நான் இன்றைக்கி வரணும், ஸ்பீடு வரணும். அப்புறம் தேவை சொன்னேன், அப்பா நல்லா முன்னாடியே சொல்லிவிடுவேன். முன்னாடி போட்டு அனுப்பிச்சிட்டார். போட்டோடனே கரெக்டாக வத்தி இல்லை, கரெக்டு தான். இதுக்காக ஒன்று வத்தி இல்லாமல் பூஜை பண்ணிடலாலும் பரவாயில்ல, கோபத்தோடு தான் பூஜை பண்ணக்கூடாது அப்போ நினச்சி பகவானை தான் இந்த அமைச்சிக்கிறான். நம்மளை செக் பண்ணி நம்ம எப்படி இல்லாவிட்டால் வரும். இவங்க இருக்கிறது ஒரு நல்லது தான். எல்லாம் ஆனால் சின்ன பசங்க தான் வாழ்ந்தது இங்கேயே. பாமான ஒரு சினிமா ட்ராமா கூட போகிறது கிடையாது. அதுகளே பாதிசா மாதிரி தான் இருக்குதுங்க. ஒரு பாட்டு கேட்குறது கிடையாது, ஒரு சினிமா இது பண்ணுறது ஒரு ஒன்றும் கிடையாது. அப்படியே ஒரு பாதிசா மாதிரி அப்படியே தான் இருக்குதுங்க. ஆனால் அதனால் அனுபவமும் இல்லாமல் போயிடுச்சு. அது கரெக்ட் சின்சியராக அது செய்யணுன்றெல்லாம் இல்லாமல் போயிடுச்சு. அவங்களே என்ன தோணுதோ அப்படியே சுக்லாம்பரதம் போட்டு இந்த தேங்காய் ஒரு வாரம் இருந்தால் அழுகி போடுன்ற நாலேஜே கிடையாது. அவ்வளோதான் அதை எடுத்து வச்சுட்டாங்க. அது எதை போட்டோம். அப்புறம் ராமர் சொல்ல வர ஏன் வந்து ஞானத்தோடு இருக்கணும், ஏன் பகவான் கருன்னா சின்ன விஷயத்துக்கும் இறைவன் தான் போகணும். பெரிய விஷயம் அது எப்படி அந்த ஆஞ்சநேயர் மரத்தை கல்லால் அடித்து மாமரத்துக்காக மக்களும் பொண்ணுங்க பாதி பூஜையில் வந்து வாழ்வாள்னு கற்றுவேன். ஆஞ்சநேயர்கிட்டே சொல்லிட்டு நீன்னா என்ன சாமியார் இருக்குவானான்றதுக்காக ஒன்றுட்டு இப்படி பண்ணுறியா, ஒரு வாழ் விட்டா மாதிரி அந்த பக்கம் வாழ் விட்டுக்குனுங்கிறா. அதுங்க வந்து அடிக்குதுங்க பண்ணுதுங்க, வந்து கத்துறேன் திட்டுறேன். என்னால் சாமியார் இருக்க முடியாது ஆஞ்சநேயா சொல்லிட்டு நான் இப்போ சாமி இங்கேருந்து வேறு இடத்துக்கு போயிடுறேன். அந்த இடம் நிலமும் கிடைக்கல, எவ்வளோ ட்ரை பண்ணாலும். நான் எங்கள் வேறு எங்கன்னா ஷிஃப்ட் ஆகிடலான்னுக்கிறேன், அந்த மாங்காய் சீசன் முடிஞ்சோன்னே வரேன் அப்படின்னு. அப்புறம் பெரியவங்க
எல்லாம் இவங்க சொன்னாங்க, அதெல்லாம் இல்லை இல்லை நீ 5 நிமிஷத்தில் முடிஞ்சிடேன்டா, நீ இருறா, சின்ன விஷயம்டான்னாங்க. நம்ம அன்பர்களும் போய் நம்ம சாமிகள்கிட்ட அங்கே போய் பாவம் நம்ம ரெடியாக போய் அழுதுட்டார் சாமியார்கிட்ட, பெரிய சாமிகள்கிட்ட. சாமிக்கு வந்து போயிடேன்றார் சாமி, நாங்கள் என்ன சாமி பண்ணுறது? அப்புறம் அவரும் சொன்னார், பெரியவங்கெல்லாம் அவர் அங்கே இருக்கணும்னு தான் விரும்பப்படுறாங்க, அதனால் இது நான் முடிச்சு கொடுக்குறேன். அவருக்கு எல்லாரும் செய்வாங்க. எப்படி சாமி அந்த வார்த்தை சொன்னார், அவருக்குன்னா எல்லாரும் செய்வாங்க, என் பங்குக்கு நான் இதை செய்கிறேன்னு. பார்த்தீங்களா, இவ்வளோ பெரிய மகான், எல்லாரும் செய்கிறாங்கன்றது எப்படி தெரியுது அவருக்கு? இல்லை ஏன் நீங்கள் பார்க்குறீங்க, நான் ஒரு கோகுலையும் அம்பாள் இப்படி செஞ்சாங்கன்னு அதை சொல்கிறேன், அண்ணாமலை இப்படி செஞ்சாருன்னு அதை சொல்கிறேன், ஏசு இப்படி பண்ணாருன்னு எல்லாம் சொல்லிக்கினே வரேன். அப்புறம் எனக்கு என்னடா ஜனங்கவான்னு கேட்டுனே இருக்கிறாங்க. அப்போ ஆனால் குரு ஒரு வரியில் சொன்னார் பாரு, அது அவருக்குன்னா எல்லாரும் செய்வாங்க அவருக்கு. அப்போ எவ்வளோ தூரம் சீடனை பற்றி துல்லியமாக தெரிஞ்சு வச்சுருக்கிறேன் இல்லையா? நீங்கள் ஒன்றா கேளுங்க, அவங்க போய் குரு சாமிகள்கிட்ட போய் பெரிய லிஸ்ட்டு படித்து காட்டும்போது இதை சொல்லி அமிச்சார். பெரியவங்க அவர் அங்கே தான் இருக்கணும்னு விரும்புகிறாங்க, நான் என்னோடய பங்குக்கு நான் இதை முடிச்சுக்கணும். அதை சொல்லி ஒரு மாதம் கூட இருக்காது, உடனே சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லாம் முடித்து காம்பவுண்டெலாம் போட்டு எல்லாம். அப்போ கூட தத்துருண்டு காலை ஒன்று அண்ணாண்டு நீட்டின்னு இருக்குது வாய்க்கா பக்கம். அதில் ஒருத்தர் கரும்பு வெட்டு வரும்போது அந்த பக்கத்தில் இருக்கிற ஒரு மரத்தில் ஏறி அதை அடிக்கிறான் டக்குன்னு. எனக்கு ஷாக் ஆகிடுச்சு, என்னடா இது, எல்லாம் முஞ்சும் எல்லாம் நுழைஞ்சு வால் மட்டும் நுழையலன்னாடா இல்லையா? இப்போ அது வாத்தியார் பாட்டு எடுத்துருக்கும் போது நுழைஞ்சு தடா, நான் சொல்கிறது எல்லோரும் எழுதுடா, ஒருத்தர் மட்டும் சொன்னேன் எல்லாம் நுழைஞ்சு சார், நான் வால் மட்டும் நுழையல நான். என்னென்னு பார்த்தா மூட்டையில் ஒரு எலி போய் நிற்குது, அதெல்லாம் போயிடுச்சு, வால் மட்டும் நீட்டினுக்கு தான். அதை சொல்கிறேன், எல்லாம் நுழைஞ்சு சார், வால் மட்டும் நுழைஞ்சு. அது வேறு ஒரு வால் சின்னதாக அப்படி விட்டு வச்சுக்கார். இப்போ அதுக்கு ஒரு வாழைகளை கட்டி அடுத்த சீசனில் அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணோம். அப்படி ஆஞ்சநேயர் வந்து ஒரு எவ்வளோ பெரிய மகான்னு அவங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா? எவ்வளோ அவர் இல்லாத ராமாயணமே இல்லை. அதனால தான் கம்ப ராமாயணத்துக்கு நம்ம தான் கம்ப ராமாயணம்ன்றோம். கம்பர் வந்து ராமாயணம்னு பேர் வைக்கல, அதுக்கு சொல்லின் செல்வன்னு பேர் வச்சார். ஆஞ்சநேயரை வைத்து தான் சொல்லின் செல்வன், அவருடைய சொல் அவ்வளவு செல்வமாக இருக்கும். ஒரு வார்த்தை சொன்னால் இன்னும் சொல்கிறேன் நான் பசங்கிட்ட, ஏன்னா ஒன்று போயிட்டு வந்தால் எதுவும் சொல்லாதுங்க, நம்ம எழுதி வச்சுட்டோம்னா அதுக்கு ஒரு போயிட்டு வந்து ஒரு வாரம் கழிச்சு போய் வந்து நம்மளுக்கு ஞாபகம் வந்துன்னா இப்போ நான் சொன்னேன்னு அதுவா சாமி அது கிடைக்கல, இது அப்பயே எழுதி வைக்கலாம் சொல்லலாமாப்பா, இப்படி தான் போகுது. இருந்தாலும் நல்ல பசங்க அவ்வளோதான். அதனால் இன்னும் பெருசாக எடுத்தேன்னா ஆஞ்சநேயர் போய் சீதா பிராட்டியை போய் பார்க்குறார். ஆபத் பாந்தவர், அநாதரட்சிகள்லாம் சொல்கிறான். மங்களம்னாலே ஆஞ்சநேயர் தான். ஏன்னா ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு மங்கள செய்தி கொண்டு வருவார் ஆஞ்சநேயர் தான். இப்போ சீதா பிராட்டி வந்து ராவணன் தொல்லை தாங்காமல் அந்த தூக்கில் தொங்கி செத்துடலாம் சொல்லிவிட்டு அந்த தூக்கு மாட்டிக்கிற சமயம் அங்கே மேலே வந்து ராமன்னு குதிக்கிறார் பொத்துன்னு. குதிச்சோன்னு தான் அந்த அம்மா இது யாரோ அசுரனுடைய மாயாக இருக்கும்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லைம்மா சொல்லிவிட்டு கனையாழியெல்லாம் காமிச்சு எல்லாத்தையும் சொல்லி அப்போ தான் அந்த மக உயிரே வருது. அப்போ சொல்கிறாங்க, என்னுடைய போன உயிரை நீ திரும்பி தந்தாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்தம்மா அந்த சந்தோஷத்தில் சிரஞ்சீவியாக இருன்னு ஆசீர்வாதம் பண்ணும். பத்தியா ராமர் அப்போ ஆஞ்சநேயர் வந்தால் சீதா பிராட்டிக்கே மங்கள செய்தி வருது. ராமர் கண்டிப்பாக வரார், உங்களுக்காக படை திரட்டி கொண்டு இருக்கிறார், கண்டிப்பாக வந்து உங்களை வந்து அவர் சிறை மீட்டு செல்வார் அப்படின்னு அந்தம்மா சொல்கிறேன். 10 மாதத்து வரைக்கும் பொறுப்பேன், வரலன்னா நான் உயிர் திறப்பேன்னு சொல்லி அனுப்புகிறாங்க. அப்படியே அந்த மங்களம் அந்த இடத்துல. அப்புறம் அங்கே சீதா பிராட்டியை பார்த்து முடித்த உடனே நேராக ராமரை வந்து பார்க்க வர்றார். ராமரை பார்க்க வரும்போது ராமர் எதிர்பார்த்துக்கிறார். மனைவியை இழந்ததுக்கும் எப்படி அவர் கண்ணீர் மல்க அவ்வளோ துன்பப்படுத்தினார் ராவணன் 2 பேரையும். அவர் அவ்வளோ சோகத்தில் இருக்கார். அப்போது ஆஞ்சநேயர் அந்த வான மார்க்கமாக பறந்து வந்து இறங்குறார். தூரவே பார்த்துறார் ஆஞ்சநேயரை ராமர். பார்த்த உடனே எப்படி இருக்கும், பகுன்னு இருக்கும் இல்லையா? என்ன நியூஸுன்ட்டு நம்மளுக்கு சின்னதாக ஏன்னா ஒரு லெட்டர் வந்தால் கரகரன்னு பிரிக்கும், என்னாச்சு ஏதாச்சு எதோ சொல்லிட்டு இல்லை யாருக்குன்னா எதுக்குன்னா அமிச்சோம்னா அவங்க தூரம் வரும்போதே அவர் அப்போ தான் மெதுவாக வந்து கொடையை இப்படி வைப்பார், ஒரு செருப்பு இப்படி கழட்டுவார், மெதுவாக போய் காலை எழும்புவார், இப்படி தண்ணி எடுத்து குடிப்பார். நம்மளுக்காக எரிச்சலாக இருக்கும். போன வந்த காரியம் என்னாச்சு சொல்கிறியா, இப்போதான் போகிற வர நன்மை பண்ணுவார். எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சுது. இது வந்தோடனே சொல்லிடலாம் போல எல்லார் வீட்லேயும் இது அவ்வளோ தூரம் அந்த எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும். அவர் ராமர் வந்து பார்க்குறார் அந்த அப்போ இந்த நேரத்தில் போனானா பார்த்தானா அப்படின்னு இருக்கணும். அப்போ சீதா பிராட்டியே நான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னால்
அந்த சீதா பிராட்டின்ற நேரத்திலேயே ராமர் மனம் துடிச்சு போயிடும், பார்த்தானா பார்க்கலையான்ட்டு. அதனால் கண்டேன்ற வார்த்தை முன்னால் வச்சாராம். கண்டேன் சீதையைன்னு சொன்னார். எப்படி பற்றியா, அதான் சொல்லின்னு சொல்லு. கண்டேன் சீதை, கண்டேன்ற உடனே புரிஞ்சிடுச்சு அவருக்கு, பார்த்துட்டான். அதுக்கப்புறம் தான் சீதைன்ற வார்த்தை வைக்கிறார். அதனால தான் அவரை வந்து சொல்லின்னு செல்வன்னார் கம்பர். கண்டேன் சீதையை. அடுத்த வார்த்தை ராவணன் தூக்கின்னு போயிட்டான். அப்போ அங்கே அவள் கற்போடு இருக்கிறாளான்ற அந்த ஒரு இது வரணும் இல்லையா, அந்த ஒரு சந்தேகம் வரக்கூடாதுன்றதுக்கு கண்டேன் சீதையை கற்பினுக்கு அணங்கிலைன்னு சொன்னார். கற்போடு இருக்கிறாள், அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. எல்லா மேட்டரும் அதில் முடிஞ்சு. கண்டேன் சீதை அவளுக்கு கற்போடு இருக்கு. அப்புறம் தான் மீதி எல்லாம் சொல்கிறேன். மீதி என்ன சொன்னால், இந்த மாதிரி சிரஞ்சீவியின் மரம் கொடுத்தாங்க. அப்புறம் என்ன பண்ணேன்னா, அவர் ஆஞ்சநேயர் என்னன்னா ஒரு ராமகாரியம் கையில் எடுத்தார்னா அதை முடிக்காமல் சாப்பிட மாட்டார், தண்ணி கூட குடிக்க மாட்டார். அவ்வளோ பெரிய பக்தி இல்லையா. நம்மளால் எல்லாம் போய் எல்லா ஹோட்டலில் எல்லாம் முக்கிட்டு ஒரு ரூம் போட்டு தங்கிட்டு யோசித்து அப்புறம் வரலான்னு வந்துடும். அப்புறம் அவர் அந்த மாதிரி அவர் சீதாபுரட்டியை பார்த்துட்டோன்னே இந்த மாதிரி சொல்கிறார், பசியாக இருக்குதுமா, நான் வந்து ராமகாரியம் முடியாமல் சாப்பிட்றதில்ல, உங்களை பார்த்துட்டேன், அதனால் இங்கே இருக்கிற பழம் எதனா சாப்பிட்றது உங்கள் அனுமதி வேணுன்றார். எப்படி சீதாபுரட்டி முக்கியத்துவம் கொடுக்குறாரு, உங்கள் அனுமதி எல்லாம் சாப்பிடும். அப்போ அந்த மாதிரி சொல்கிறாங்க, ஆஞ்சநேயா இந்த அரக்கெல்லாம் பொல்லாதவனுங்கடா, நீ எதனா மரத்துலேருந்து பழம் பறிச்சின்னா அதை வந்து ஒன்று எதனா பண்ணுவானுங்க, அதனால் ரொம்ப பயமாக இருக்குது. நீ கீழே விழுந்துக்குதில்ல, அது பொறிக்க சாப்பிட்டா ஒன்றும் செய்ய மாட்டானுங்க, அதெல்லாம் எடுத்து சாப்பிடும். அப்போ கீழே விழுற பழம்லாம் நான் சாப்பிட்டுட்டுமா, நான் சாப்பிடுங்க. நேராக இப்போ கீழே இருக்கிற பழத்தோடு சாப்பிட்டுட்டு இந்த உடம்பு கொஞ்சம் அரிக்குது, நான் இந்த மரத்தில் சொரிஞ்சிக்கிட்டுமா, நான் அது கேட்டால் என்ன கேட்குறேன்னாங்க. ஒரு சொரிஞ்சார், மரத்தில் இருக்கிற பழம் எல்லாம் விழுந்து வைக்க. பார் மரத்தில் இருக்கிற பழம்லாம் கீழே விழுந்துச்சு, நீங்கள் சொன்னதை நான் மீறல, கீழே விழுந்த பழம் எனக்குதான் கபகபான்னு இருக்கிற மரத்தெல்லாம் சொரிஞ்சு எல்லாத்தையும் உழ வச்சு அச்சு நொறுகிறார். ஒன்று கூட நான் மரத்துலேருந்து சொல்லலை, எல்லாம் கீழே வந்துச்சு. அவ்வளோதான், அவன் வந்துட்டானு வந்து அடி சண்டை பறக்குது. அதான் ஆஞ்சநேயர் போயிட்டு சீதை மட்டும் பார்த்துட்டு வந்துட்டேன்னா எப்படி அது ராமருக்கு என்ன பெருமை. ராமர் அமிச்சது சீதை பார்த்துட்டு வர சொன்னது தான். பார்த்துட்டு சும்மா வந்தால் எப்படி, ஒரு ஆள் என்ன கலக்கிறான் சொல்லிட்டு அச்சு நொறுகினார். 10,000 வீரர்கள் நொறுக்கிட்டு ராவணனுடைய இளைய மகன் அட்சயகுமாரன் அவனையும் காலி பண்ணார். அச்சு தூக்கிட்டு, அவ்வளோ பெரிய வீரன், எவ்வளோ பெரிய விஷயம். ஒரு ஆள் சீதாபுரட்டி பயப்படுறாங்க, ஐயோ தனியாக என்ன ஆகணும், இதை எல்லாம் சொல்கிறாங்க, சண்டை நடக்குது, உன்னை பார்க்க வந்தால் பொழுது ஒரு குரங்குக்கும் இது அவங்க உட்காந்து தியானம் பண்ணுறாங்க, ஜபம் பண்ணுறாங்க, அவனுக்கு பாதுகாப்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடித்து நொறிக்கிட்டு, அப்புறம் இந்திரஜித் வந்து பிரம்மாஸ்திரம் ஓட்டினா அது கட்டுப்படுற மாதிரி போய் ராவணனை போய் பார்க்குறான். பார்த்தோன்னே அப்புறம் சொல்கிறார், இந்த பிரம்மாஸ்திரம் இன்னொன்று கட்டுப்படாது, உன்னை வந்து பார்க்கணுன்றதுக்காக தான் வந்தேன், சும்மா நாங்காட்டின்ட்டு பட எல்லாத்தையும் அடிச்சுட்டு அப்புறம் நிற்கிறார். அப்புறம் உன்னை சொல்கிறார், நான் ஒரே ஒரு ஆள், என்ன அதுவும் வானரம், இன்றைக்கி உன் கண்ணறி உன் பையனே கொண்டுட்டேன், இன்னமும் உன்னால் ஒன்றுமே செய்ய முடியல என்ன. இதிலேருந்தே தெரிஞ்சுக்க ராமருடைய வலிமை எப்படி பற்றியா. அவனை போல்டாக எதிர்க்கே போய் பார்த்து பேசி, நீனா இப்போயே விட்டா நீ பொழைச்சிப்ப, நானே உன்னை சமாரம் பண்ணுருவேன். ஆனால் ராமர் வந்து சமாரம் பண்ணால் தான் சீதாபிராட்டிக்கு பெருமை, அதனால உன்னை விட்டு போகிறேன். அவ்வளோ பெரிய. அப்போ அதெல்லாம் ராமருக்கு சொல்கிறேன். அப்போ ராமர் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். போனது மட்டும் இல்லாமல் நமக்காக இவ்வளோ பெரிய இது, அது இல்லாமல் அந்த இலங்கையை எரிச்சார், அது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா. பட்டணத்தார் பாடும்போது அன்னை இட்டத்தி அடிவயிற்றிலே இல்லையா, பின்னை இட்டத்தி தென்னிலங்கையிலே பாடினார். நானும் இட்டத்தி மூழ்க வேண்டார், பின்னை இட்டத்தி தென்னிலங்கை. தீன்னா அது ஆஞ்சநேயர் இலங்கைக்கு வச்சு நெருப்பு தான் அப்போ தான் சொன்னார், சீதாபிராட்டி எவ்வளோ பெரிய கற்புக்கு அரிசிடா, அவங்க நெருப்பு எரியுதுடா, நான் எங்கடா வச்சேன்னார். அவங்க மனசில் எரிந்த அந்த வேதனை தான் எரியுது. நீங்கள் பாருங்கள், எத்தனையோ 7000 ஆண்டுகள் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க ராமரோடைய, இன்னமும் இலங்கையில் அமைதி இல்லை பார்த்தீங்களா இல்லையா. ஒரு கற்புள்ள ஒரு பெண்ணை டிஸ்டர்ப் பண்ணுறது அவ்வளோ பெரிய விஷயம். அது ரொம்ப அனாவசியமாக பண்ணிட்டான் ராவணன். என்ன அவன் இமயமலையும் அசகனவன் இல்லையா, யாரும் எதிர்க்க முடியாது. அதனால் ரொம்ப சீப்பாக நினச்சி அனாவசியமாக பண்ணிட்டான், பெண் தானேன்னு. ஆனால் அந்த கண்ணீர். அப்புறம் நிறைய பட்டிமன்றம் பேசுகிறாங்க, அது கூட உண்மை தான்.
10 மாதம் சீதா பிராட்டி தன்னந்தனியாக இலங்கையிலேயே ராவணனை ஜெயித்தாள்னு சொன்னாங்க. இது எப்படி? தன்னந்தனி பெண் இலங்கையில் சிறை வச்சுக்கிறான், தனி ஆளாக இருந்த 10 மாதம் கொஞ்சம் கூட அசையலை. அவன் தோக்கடித்த ராவணனை தான் அப்புறம் ராமர் தோக்கடிச்சார்னா. உண்மை தானே அது? அந்த கற்பின் திறன் அதுக்கு சொல்கிறேன். பெண்கள்லாம் நான் சொல்கிறேன், அது இதெல்லாம் உண்மை. இதை குழந்தைங்களுக்கு போதித்து அதை கொண்டு வரணும். அதை விட்டு சினிமா நடிகைங்க இது பண்ணி அதை இதில் போடுறான், பேப்பரில் போகிறான், டிவி பேட்டி கடகடன்னு போய் மேடம்ன்றது, அவங்க நடிகை வந்தால் ஓடி போய் குயோ முறையோன்றது, அவங்கள மாடலாக எடுத்துக்கிறது என்ன, அதுங்க நாஸ்தி படின்னு போயின்னே இருக்குதுங்க. அதுங்க கெட்டு போத்துட்டு ஜனங்கள் எல்லோரும் இந்த வால் இழந்த நரின்னு சொல்லுவாங்க இல்லையா, போய் வெள்ளரி பழம் திடிச்சான். அவன் தோப்பத்துக்காரன் என்ன பண்ணான்னா, இது நரிக்கு பாடங்கள் பண்ணான்னு சொல்லிட்டு அந்த வெள்ளரி பழத்தாண்ட ஒரு அருவா ஒன்று சொறி மறைச்சி வச்சிட்டானான். அது நல்லா பழத்தெல்லாம் தின்னுட்டு வாழை வெளியே போயிட்டு வாழை அதில் போட்டு தேய்ச்சிட்டான். அந்த கத்தியில் வாழை அரிந்து போச்சு. அப்புறம் ஓடி போய் மீதி நேரெல்லாம் கிணறு அப்படின்னா வாழை காணோம். அதெல்லாம் இப்போ தான் ஃபேஷன். இப்போல்லாம் நீ பாரு, அமேசான் ஹோம் பேஜ் பாரு, யாஹூ ஹோம் பேஜ் பாரு, இல்லை பத்திரிகைங்கள்லாம் எல்லாத்துலேயும் பாரு. இப்போல்லாம் எதுவுமே இல்லாமல் சும்மா மேலே ஒரு பாடி கீழே ஒரு டாடின்னு போட்டுக்கின்னு 2 இன்ச்சு மேலே துணி தேவையில்லை. இப்போல்லாம் இதான் ஃபேஷன். அவங்கெல்லாம் மாடல், அவங்களுக்கெல்லாம் மேடம்னு பேர் அப்படின்ட்டு இது வெறி சொல்லித்தான். சொன்னோடனே அப்புறம் நாங்களாம் என்ன பண்ணோம், நீங்களாமல் வாழை அறுத்துங்க. இந்த மாதிரி நிறைய பொம்பளை நடிங்க காலேஜ் படிக்க போய் எல்லாம் வாழை அறுத்துக்குதுங்க. சரி வாழை அறுத்துக்குதோ இல்லை முடியவே அறுத்து எல்லாம் பாப் மாதிரி ஆகி இதெல்லாம் வாழை எழுத நரி தான் இல்லையா? நவீன வேணும் தான், பெண் சுதந்திரம் வேணும் தான், முற்போக்கு சிந்தனை வேணும். பெண்கள் படிக்கணும், வேலைக்கு போகலாம், சம்பாதிக்கலாம், ஆண்களுக்கு சமமாக முன்னேறலாம், அதில் எந்த தப்புமே இல்லை. ஆனால் நாகரிகன்ற பேரில் ஆபாசத்தை நோக்கி போயின்னு இருக்கிறது அதெல்லாம் இருக்கக்கூடாது. சீதா பிராட்டியை மாடலாக வச்சு இன்னமும் வாழறாங்க. அது மட்டும் உண்மை, அதுவும் உண்மை. இப்படியும் இதுவும் இருக்கிறது. அப்படி எவ்வளோ பெரிய ஆஞ்சநேயர் இருப்பார். அதனால் சொல்கிறேன், அவ்வளோ அவனுடைய இதில் போயிட்டு லங்கையே கொளுத்திட்டு, அது ஒரு தனி கதை. அந்த லங்கையை கொளுத்தண்ட அவனே அவனை கொண்டு போகிறான். அப்போ விபீஷணன் தடுக்கிறான், தூதனை கொள்வது முறையல்ல. அப்போ என்ன செய்கிறது? அது குரங்குங்களுக்கு வந்து வால் தான் அந்த கௌரவம். அந்த வாழை வெட்டிட்டு அவமானம் தாங்காமல் அவனே செத்து போடுவான். சொல்லணுன்னா சரின்னு அந்த வாழை வெட்ட சொல்கிறான். எத்தனை பேர் வந்து என்ன வெட்டினாலும் ஒன்றுமே ஆசை இல்லை. ஆஞ்சநேயர் வாழை போய் வெட்ட முடியுமா? அதனால் அது ஸ்ட்ராங்காக அது வாழை வெட்ட முடியல ராஜான்னு வந்து சொல்கிறான். அப்போ என்ன செஞ்ச, வாழில் நெருப்பு வச்சுடுங்கடான்னு அவனுக்கு கேட்டான். வீரனுக்கு அழகு அவனுடைய பலகீனத்தை அவனே சொல்லணும் அப்படின்ட்டு அவனே கேட்குறான். ஆஞ்சநேயரே கேளு, அவனுடைய இது பலகீனம் என்ன? அவன் சொல்லலாம், என் வாழை யாராலும் வெட்ட முடியாது, ஆனால் நெருப்பு வச்சா எரியும்னா. இவரே ஐடியா கொடுத்தார், நெருப்பு வச்சு என் வாழை எரியும். நெருப்பு வச்சா எரியுமா சொல்லிட்டு அப்புறம் நெருப்பு வைக்கடா பொங்கடா, அந்த வால் தீஞ்சி போட்டான்டா அந்த குரங்குன்னு. அவங்க போய் ஒரு துணி எடுத்து வந்து ஒரு சுற்றினோடனே ஒரு 1/2 இன்ச்சு பத்தலை அந்த துணி வாளுக்கு. ஒன்று நெருப்பு வைக்க போனான். சொன்னான், டேய் ராஜா முழுவாள் எரிய சொன்னாரா அரைகுறையாக எரிய சொன்னாராடான்னு இவரே கேட்டார். அவன் முழுசாக தான் எரிய சொன்னான். அப்போ அந்த 1/2 இன்ச்சு நெருக்கிது, அதுக்கு துணி சுற்றலையான்னு. அப்புறம் கடன் ஓடி போய் அந்த துணியை அவன் சுத்த வாழை நீட்டுறது. அதான் அனுமார் வாள் நீள்ற மாதிரி நீளுதுன்னு அப்படியே நீட்டிக்கின்னே போனால் திரும்ப அதே 1/2 இன்ச்சு நிற்கும். என்னடா 4 வேறுகட்ட நிற்கிதுண்ணா, போய் எத்தனாடா துணியை எட்டுன்னு வந்து பட்டணத்தில் இருக்கிற எல்லா துணியும் சுற்றிட்டானுங்க. சுத்த நீளுத்து எங்கேயோ போகுது. அவனுக்கு கொளுத்த போன சொல்கிறா, ராஜா உங்களுக்கு தான் அரைகுறையாக கொளுத்திட்டான்னு நானே சொல்லி கொடுத்துருவேன். அந்த ஆனந்த ராமத்தில் நல்லா எழுதிக்கிறாங்க. அதை போய் எல்லா ஜவுளிகளில் துணி அந்த லங்கா போனது எல்லா துணியும் பண்ணிட்டு கடைசியில் வீட்டில் கட்டினுக்கிறவங்க துணியெல்லாம் உருவின்னு வந்து எல்லோரும் ஓடி போய் எல்லோரையும் நிர்வாணமாக்கி அரண்மனையில் இருக்கிறவங்க துணியெல்லாம் உருவி எல்லாம் பண்ணி அவ்வளோ ஒரு அவமானப்படுத்தி எல்லாம் பண்ண. அப்புறம் நெருப்பு வச்சாங்களாம். நெருப்பு வச்சா நெருப்பு பிடிக்கவே இல்லை. அப்புறம் எண்ணெய் ஊற்றினாலும் அவ்வளோ துணிக்கும். அதனால் லங்கா போனதுக்கு எல்லா எண்ணெயும் எடுத்து வந்து ஊற்றிட்டான். டின்ட்டினா அவ்வளோ இது துணிக்கு எண்ணெய் ஊற்றினானே எல்லா எண்ணெயும் காலி. அப்புறம் நெருப்பு வைக்கிறான்னு எரிய மாட்டேங்குது. திரும்ப சொன்னான், ஆஞ்சநேயா நீ வீரன் தான்,
அதனால் என்ன பண்ணால் உன் வால் நெருப்பு பிடிக்கும்ண்ணா. உன்னையே தான் கேட்கணும். அதுக்குண்ணா நீங்களா வச்சா ஒன்று நெருப்பு பிடிக்காதுடா. அப்புறம் என்ன பண்ணா, ராவணன் வந்து என் அடி வாழாண்ட வாயை வச்சு ஃபூனு ஊதுனா பத்திக்கணும். இவனுங்க போனானுங்க, ராஜா மன்னிக்கணும், என்னடா வெறுப்பு வச்சுங்களா, இல்லை பிடிக்க மாட்டேன்து, உனக்கு பிடிச்சானா பிடிக்கலாம்டா வெயிடான்னா. அது இல்லை ராஜா, அவனுக்கு நெருப்பு பிடிக்க மாட்டேன், அவனுக்கு பிடிச்சானா பிடிக்கலன்னா வெயிடான். அது இல்லை ராஜா, நெருப்பே பத்த மாட்டுது. என்னடா பண்ணீங்க, என்னென்ன போட்டு வைக்க போகிற போட்டு கொளுத்திட்டான், வைக்க போகிறத ஏறி தான் அவன் ஆள் அப்படியே இருக்குது. அப்போ என்ன தான் சொல்கிறான் அவன், இந்த மாதிரி உங்கள் உபயோகத்தையே கேட்டேன்னாங்க, வீரனுக்கு அழகாக அவன் பழகின்றது சொன்னான், என்ன பண்ணால் அவன் நெருப்பு பிடிக்கணும்னா அவனு சொன்னான். ஆனால் சொல்கிறது தேயமாகுதுண்ணா, என்னடா சொல்லுங்கடா. ராஜா ராவணேஸ்வரை வந்து என் அடிவாளாட்ட வாயை வச்சு ஃபூனு ஊதுனா நெருப்பு பிடிக்கும்ன்றான். இதை போய் செய்யலாமா ராஜா, விட்டுலாம் அந்த குரங்காண்ணா. குமுனர் ராஜா இவ்வளோ படாத பாடுபட்டுங்க, உண்மையிலே சொன்னான். ஆமாம் ராஜா அவன் சொன்னான். சரின்னு வந்தான் இவன். ராவணன் அவ்வளோ பயங்கர ஆஞ்சநேயனை முன்னாடிக்கிறான். பயங்கரமான விளையாட்டு விளையாடி நல்லா இது பண்ணி அந்த ராத்திரியில் போய் முதல்ல பார்க்கும்போதே ராவண பக்கத்தில் மண்டோதரியை பார்த்தோடனே, மண்டோதரி அவ்வளோ அழகாக இருப்பாளாம். இவதான் சீதை நினச்சிட்டாரான் ஆஞ்சநேயர். அப்புறம் சிச்சி சீதா பிராட்டி இருந்தால் ராவண பக்கத்தில் போய் படுத்துருப்பாளா, அதனால் இவன் ராவண மனைவியாக இருப்பான்ட்டு அப்புறம் போய் பாரு விபீஷண வீடு எல்லாம் பாரு சின்ன குரங்கா வடிவு எடுத்துன்னு ஜன்னல் வழியாக. அப்புறம் அப்போவே என்ன பண்ணுறாரு, விபீஷணோட துணி எடுத்துன்னு வந்து மண்டோதரி மேலே போட்டு, மண்டோதரி துணி ஒன்று எடுத்துன்னு விபீஷண படுக்கையில் போட்டு போட்டார். அது என்ன சொன்னார், எப்படியும் அடுத்தவன் பொண்டாட்டி ஆசைப்படுறான், தான் பொண்டாட்டி நம்ப மாட்டான், அதனால் இவன் எப்படியும் இந்த மாதிரி சந்தேகப்பெற தான் இருப்பான். அப்பயே ஒரு வில்லங்க வச்சுட்டு போயிட்டார். அதே மாதிரி காலையில் எழுந்தோன்னா பார்த்தா விபீஷண துணி மண்டோதரி மேலே இருக்குது. ராவணம் குதிக்கணும், எப்படி அவன் துணிங்கிறது அதை எடுத்து நேராக விபீஷண வீட்டுக்கு போனால் மண்டோதரி துணி அந்த படுக்கையில் இருக்குது. எப்படி என் பொண்டாட்டி துணி விட்டது, இவன் வெட்டிடண்டா ஒன்று. அப்பயே ஒன்று பாதி பிச்சுக்கிச்சு. அதனால தான் விபீஷணை காட்டி குத்துட்டே வந்துட்டான். அது மூட்டி விட்டார். அப்போவே அவ்வளோ பயங்கர புஷால். அப்புறம் இங்கே வந்து அப்புறம் ராவணன் வந்தான் வந்து ஆஞ்சநேயர் பார்த்து சிரிச்சார். ராவணன் நான் சிரிக்கிறேன்னா, உன்னை பார்த்தா சிரிப்பாகுது, திரிலோகாதிபதி நீ, ராவணேஸ்வரன் நீ, ஒரு குரங்கு வாழு அடியில் வந்து வாய் வச்சு ஊத வந்துட்டு பத்தியா, நீ நடா நீ ராஜா என்ன, இதெல்லாம் நீ பேசாத, நீ சொன்னது உண்மையா இல்லை, அது உண்மைதான், நீ வாய் வச்சு ஊதுனா ஊதுனா, ஆனால் அந்த இடத்துல போய் வாய் வச்சு ஊதுவியா நீனா, ஒரு மாதிரி இருக்காது. நான் வேறு ஏடா கூடமாக சாப்பிட்டுக்கிறேன் கப்பு கப்புன்னு கப்படிச்சு என்ன செய்யறேன். அதான் எனக்கு தெரியல, ஊதுனா பிடிக்குமா பிடிக்கும், உண்மையை சொல்ல ஊதானே கண்டிப்பாக பிடிக்கும். அவன் உடனே வந்து ஊதுனான், இப்படி ஊதுனா போதும் 10 தலையை வச்சு ஊதுறான். ஒரு தலையை ஊதுனா பத்தாவது, நீயே பார்த்த வால் பார் கடகுது, அது நேட்டுக்கு 10 தலையை வச்சு ஊது, அவதான் பிடிக்கும். அப்படி ஒரு வரம் வாங்கிட்டு வந்துடுறேன். அவன் 10 தலையை வச்சு பூன்னு ஊதுனான். ஊதுனோன்னு குப்புன்னு பற்றிச்சு. பற்றினோடனே ராவணன் மூஞ்சில் இருக்கிற மீசையெல்லாம் 10 மீசையும் புசு புசு புசு. அவன் 20 கையை வச்சு அந்த 10 மீசையும் அந்த லங்காபாட்டினமே அந்த அரண்மனையிலேருந்து ராவணன் போய் வாய் வச்சு போகிறோன்னே அது வேடிக்கை பார்ப்பால. கேலரி தானே இப்போலாம், எதனா ஒரு புதுசாக நடந்ததுன்னா எல்லாரும் வந்து அப்படியே வேடிக்கை பார்க்குறது. இது நடக்க போகுது. அப்புறம் எல்லாம் வந்து ராவணன் போய் லங்காபாட்டினமே சிரிக்குது. ராவணனை பார்த்தியான்னா அந்த 10 தலையில் இருக்கிற மீசியை 20 கையை வச்சவன் சிச்சி எரிஞ்சு, இந்த குரங்கு இங்கேருந்து முதல்ல எடுத்துன்னு போகடா, நான் என் மானத்தை வாங்கிறதுக்குன்னே வந்துக்குதுண்ணே. அவன் போயிட்டான். அவ்வளோதான் குரங்கு. அது குரங்கு வேலை ஊற்றி வச்சேன்னா, ஐயோ என் வால் ஏறிது, நான் என்ன பண்ணுவேன் சொல்லிட்டு எகிரி ஒரு வீட்டு மேலே போய் விழுந்தது. அந்த அவ்வளோ எண்ணெய் அவ்வளோ துணி அந்த வீட்டில் வந்து அது பற்றின்னு ஏறுது. ஐயோயோ நான் என் வால் ஏறிது, நான் என்ன பண்ணுவேன், அடுத்த வீட்டுக்கு தான். அது அடுத்த வீட்டு என் வால் ஏறிட்டேன் ராவணன் வால் கொளுத்திட்டானே என் வால் ஏறிதான் துப்பு ஃபுல்லாக லங்கா போட்டணும் பூரா திகின்னு ஏறுது. ராவணன் உப்பரிகள்லேருந்து பார்க்குறான், என்னடா இதுன்னு. மொத்த லங்கா பாட்டின ஜானங்க ராவணனை திட்டு, இந்த ராவணுக்கு என்ன மூலகதாடான்னு நான் அப்போ தான் முதல் குரங்கு வாலில் போய் நெருப்பிச்சா அது என்னடா பண்ணாங்க. அது இப்படி தான் வீட்டு தாவும் எல்லாம் பற்றின்னு தான் ஏறியும். அது கூட தெரிலடா, இவங்களாம் ஒரு ராஜாடான்னா. சுத்தமாக நாஸ்தி பண்ணி மொத்த லங்கையும் எரிச்சு அப்புறம் கொண்டு வந்து
இதில் இங்கே தான் தனுஷ்கோடியில் தான் ராமர் வாழை அணைச்ச இடம் இன்னமும் இருக்குதுன்றாங்க. அந்த அந்த ரத்தம் இன்னமும் அப்படியே நீட்டாக தோண்ட அந்த மண்ணே ரத்தமாக தான் இருக்குதுன்றாங்க. தனுஷ்கோடியில் நான் இன்னும் பார்க்கல. அப்புறம் உட்காந்து ஆஞ்சநேயர் ஐயோ பெரிய தப்புட்ட பின்னால் அங்கேயே எரிச்சிட்டான். அதில் தானே சீதாபிராட்டிங்கிறாங்க அசோகவனத்தில். அவங்களும் எரிச்சிட்டு இருப்பாங்களோ, ஐயோ போச்சுடா நம்ம முட்டாள்தனம் பண்ணிட்டோம்னு நினச்சின்னு. அப்புறம் போய் பார்க்குறாரு, அங்கே பார்த்தா சீதாபிராட்டி. அப்புறம் தாயேன்னு வணங்குறாரு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, நீ உனக்கு என்ன ஆகிடப்போகுதுன்னு பார்த்தேன், நான் அக்னி தேவனை வேண்டிக்கினேன் வாழை எதுவும் செய்யக்கூடாதுன்னு. அதுக்கப்புறம் வந்து எல்லா கதையும் அப்போ ராமர் எவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்குறாரு. அங்கே சீதாபிராட்டி வந்து செத்து போயிடலான்னு போது தான் ராமன்னு குச்சி அவங்க இருக்கணும். அங்கே ராமர்கிட்ட வந்து பார்த்தேன்னு மட்டும் சொல்லாமல், கற்போடு இருக்கிறான்னு மட்டும் சொல்லாமல், அந்த லங்கைக்கு பெரிய ஒரு நாசத்தை செய்து விட்டு வந்தேன்னு. அப்போ தான் ராமர் வந்து ஆஞ்சநேயரை கட்டி தழுவுறார். ராமருடைய ஆளுங்கன்னு கிடைக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. சதவை நம்ம ஆளுங்க பார்க்குறான், நடிகங்கள்லாம் கட்டி பிடிக்கிறது எல்லாம் பார்க்குறான், அதெல்லாம் வேறு. ஆனால் ராமருடைய ஆலிங்கனன்றதை அவர் கட்டி தழுவினா அந்த அவ்வளோ பெரிய புண்ணியம், இந்த புனிதம், அதெல்லாம் அவ்வளோ பெரிய விஷயம். அது ஆஞ்சநேயர் கிடைக்கிது, ராமருடைய ஆலிங்கனம் கிடைக்கிது. அந்த ஃபோட்டோவில் நல்லா பிரபலமாக இருக்கிற ராமர் ஆஞ்சநேயரை கட்டி பிடிச்சாங்க. அவ்வளோ பெரிய நம்ம கேட்குறாங்க, என்னடா இப்படி இவ்வளோ பண்ணிட்டேன், உனக்கு எதனா ஆகிட்டு இருந்தால் நான் என்னடா பண்ணுறது அப்படின்னா, அது எப்படி ஆகும் எனக்கு, என்ன நீங்கள் தான் சிரஞ்சீவி வரம் கொடுத்துட்டிங்களா, சிரஞ்சீவி வரம் கொடுத்துட்டிங்களா, அது வேலை செய்தால் டெஸ்ட் பண்ணாராம். நம்ம சாவாமல் இருக்கிறோமா, அம்மா வந்து கொடுத்தாங்க, நான் அது எனக்கு ஒன்றும் ஆகலை, அப்படி கரெக்டாக தான் கொடுத்துருக்கேன்ட்டு. எப்படி பற்றியா அந்த சிரஞ்சீவி இருக்கிறதோடு தான் இன்றைக்கி நமக்கும் லாபம் இல்லையா. ஆஞ்சநேயர் இன்னும் உயிரோடு இருக்கிறதோடு தான் எனக்கு வந்து இவ்வளோ சொல்லணுமே, இவ்வளோ எத்தனையோ வருஷம் கழிச்சு, இது கலியுகன்றான், 21ஆம் நூற்றாண்டு, இந்த காலத்தில் போய் சாமியாவது பூமியாவது அவன் கம்ப்யூட்டர் வச்சு முன்னேறான், இதெல்லாம் வந்து போச்சு. கொச்சன்ற நேரத்துலேயே அழகாக என்னை தூக்கி வந்து இங்கே வச்சு ராமநாமம் சொல்லி கொடுத்து, அப்புறம் நம்ம அன்பர்களுக்கு யாருக்குன்னா டவுட் வரும்னு சொன்னேன் இல்லையா, அதனால் நான் நினச்சரே தெரில, உடனடியாக அந்த மாமரத்தில் சுயம்புவாக அந்த முகம் மட்டும் வெளிப்பட்டு ஆஞ்சநேயர் முகமாக வெளிப்பட்டு காட்டினார். குருநாதர் வரேன்னு சொல்லி எத்தனைப்பா அவருக்காக இந்த அறையெல்லாம் கட்டணும். அப்போ அவர் வந்து தங்கினா அதை என்றைக்கும் பாதுகாப்பாக வைத்திருக்கலாம். மகானும் தங்கின இடம் இன்னும் எதிர்காலத்தில் மக்களுக்கு ஒரு புனித இடமாக இருக்கும். இன்றைக்கும் அந்த அறையை அப்படியே வைத்து கொண்டு இருக்கிறோம். ஒரு நாள் சாமியில் வந்து தங்கலை, சாமியில் வர்றது ஒரு மாதம் முன்னால் வெளிப்பட்டார். ஒரு சாமிகளை கொண்டு போய் காட்டினோம். அப்போ எல்லாருமே பார்ப்பேன், எல்லோரும் கிட்டே இருப்பாங்க எல்லாம். அப்புறம் சாமிகள் தான் அதை பார்த்து இப்போ கண்ணு எப்படி உருவாகுது எல்லாம் காமிச்சிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டார் சாமிகள். அப்போது எதுக்கு சொல்கிறேன்னா, அவ்வளோ பெரிய ஆஞ்சநேயர் அந்த அளவுக்கு வந்து பிரசன்னமாகி எனக்கு அதை காப்பாற்றுறது இல்லாமல், இங்கே வான்னு சொன்னது இல்லாமல், ராமனும் உபதேசம் செஞ்சது இல்லாமல், சுயம்புவாக வெளிப்பட்டு மக்களுக்கு ஒரு நிரூபணம், நான் சொல்வது உண்மைதான்றது இப்போ எனக்கு அதிக ப்ரூஃபே தேவையில்லை, இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. அப்போ ஒரு கனவுல சொன்னன்றதும் ஆஞ்சநேயர் சொல்லி கொடுத்த ராமவச்சனம் தான் உண்மை. அப்போ எல்லாருமே போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அப்போது சின்ன சின்ன இது அவங்கவுங்களுக்கு ஒரு செராய்ப்பு இடிச்சிக்கிறது இதெல்லாம் இருந்தது. அப்புறம் தான் கொஞ்சம் ரிசீட் பண்ணி சுயம் பண்ணும்போது நம்ம ரொம்ப கிட்ட பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் கொஞ்சமாக ரிசீட் பண்ணோம். சரி, அப்புறம் மக்களுக்கு தரிசனம் காட்டலாம் பார்க்கணுன்னுவாங்களேமா. அப்போ தான் சொன்னார், காணுகின்ற தீ காணும் கடவுளை அறியுமா, காண வரும் பக்தர்கள் அனைவரும் பக்தர்கள் ஆவார்களான்னு என்னை கேட்டார். சொல்லின்னு சொல்லுவேன், இப்படி கேட்குறாரு பார், காணுகின்ற தீ காணும் கடவுளை அறியுமா. ஒரு கற்பூரம் வச்சு தான் கடவுளை பார்க்குறோம், நம்ம பார்க்குறோம், ஆனால் அந்த கற்பூரத்துக்கு அது கடவுள்னு தெரியாது. அதுபோல் எல்லா பக்தர்கள் தான் வருவாங்க, ஆனாலும் காண ஒரு பக்தர்கள் அனைவரும் பக்தர்களாகும். இப்போ தான் சொன்னேன் இல்லையா, சாமியார் சாப்பாடு போகிறவர்னா அதுலேயே தோண்டி துருவி இன்னும் அங்கே போடுவார், இப்படியே தான் இருப்பான். அது பக்தியால் வருவான், ஆனால் அந்த பக்தியெலாம் இருக்காது, பெரிய அறிவாளித்தனமாக இருக்கிறதா நினைப்பு அப்படி தான் இருக்கும். அதனால் அவர் எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டார். ஆனால் ஒரு பக்தர்கள் ஆகுமார். அதுக்கப்புறம் 10 வருஷம் ஓடி போச்சு. மக்களும் நம்ம அன்பர்கள் சும்மா சொல்லக்கூடாது, ரொம்ப கட்டுப்பட்டு அதெல்லாம் என்னை கம்பல் பண்ணல, அதெல்லாம் பண்ணல. அதே மாதிரி உள்ளேயே தான் இந்த நான் மட்டும்தான் இது பண்ணேன். ஏதாவது ஒரு பேச்சுலர் யாரா பிரம்மச்சாரி மட்டும் உள்ளே பெருக்க கொள்ள எதனா பண்ணுவாங்க. அப்புறம் அவங்கள தப்பு செய்யும்போது அதை சொல்லிட்டார், அவனை எல்லாம் செய்ய மாட்டான்னு சொல்லு. அதுக்கப்புறம் என்னப்பா ஆஞ்சநேயர் எதுவும் சொல்கிறாரு, நீ செய்யாத. அப்புறம் பார்த்தா அது பண்ணி தொடர்புலாம் வச்சுருந்துருக்குது போகுது. சுமணங்காட்டி பிரம்மச்சாரி உள்ளே வந்துருக்குது, அதையும் போட்டு எல்லாத்தையும் வச்சு அப்படியே கொண்டு போகிறார். 10 வருஷம் ஆகி போச்சு. அப்புறம் தான் சொன்னேன், ஆஞ்சநேயர் இப்படியே இருக்க முடியாது, ஜனங்களுக்கு ப்ரெஷர் க்ரியேட் ஆகிடும். அதனால் ஏதாவது ஒரு நாள் ஒரு ஜனங்க பார்க்குறதுக்கு
ஒரு நாள் 2 நாள் இந்த ஆஞ்சநேய ஜெயந்தி ராமநவமி இப்படி ஒரு 2 நாளாவது நீ ஒரு அரைகுறையாக ஒரு சம்மதம் வாங்கினேன். அது முழுசாகலாம் ஒரு சரி பார்த்தேன் அப்படிலாம் சொல்லவே இல்லை. மௌனமாக இருந்தேன். சரி மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி நான் எடுத்துக்கினேன். அப்புறம் இந்த 2 நாள் மட்டும் இங்கேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தான் அந்த முகம் இது, ஏன்னா மரத்தில் உருவாக தொட்டு அது நீங்கள் அந்த அளவுக்குலாம் எதிர்பார்க்க முடியாது. இருந்தாலும் சுயம்பு ஆஞ்சநேயர் இருக்கிறார்ன்றத ஒரு சந்தோஷம். ஒரு தவ ஆஞ்சநேயர் இன்றைக்கி மட்டும் இல்லை, பின்னால் கூட சரி, ஒரு ரஷ்அப் பண்ணுறது, குய்யோ முறியன் கத்துறது எல்லாம் ராமா ஆஞ்சநேயா ஆய்வு இதெல்லாம் பிடிக்காதவர். நான் அமைதியாக இருக்கிற தனிமையாக இருக்கிற அவர் வெளிப்பட்டார். அவரும் அமைதி விரும்புகிறவர், தவத்தில் இருக்கிற. எப்படி நம்ம சுற்றி வரும்போது அந்த சண்டிகர் சாமிக்கிட்ட போனோன்னு மெதுவாக அப்படி சிட்டிக்கு போடுறாங்கல்ல, அது பேர் செவிட்டு சாமின்னு வச்சுட்டான். செவிட்டு சாமி இல்லை, அது தவத்தில் இருக்கிறார், அவர் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அதனால் மெதுவாக அப்படி பண்ணி சொல்லணும். அதுக்காக வச்சது அதை போய் செவிட்டு சாமின்னு அது இப்படி சிட்டிக்கு போடுறது. இதே போல தான் இங்கே இருக்கிற ஆஞ்சநேயர் தவ ஆஞ்சநேயர். நான் தவத்தில் இருக்கிறது அவருக்கு பிடிச்சிருக்கு, அவரும் வெளிப்படுறாரு. அதனால் எதிர்காலத்தில் கூட சரி. ஆனால் எதிர்காலத்தில் பார்த்தா சண்டே கிளாஸ்லேயே ஆஞ்சநேயர் நான் ஜனங்களை தரிசனம் பண்ணுற மாதிரி ஒரு கனவு வந்தது எனக்கு. சண்டே கிளாஸ்லேயே ஒரு சண்டேவே வருது. ஆனால் இப்போ உடனடியாக இல்லை, அது பின்னால் எந்த மாற்றம் வந்து எப்படி ஆஞ்சநேயர் அதுக்கு கொடுப்பாருலாம் தெரியல. ஆனால் ஒரு கனவுல பார்த்தேன், சண்டே கிளாஸ்லேயே பண்ணிடுறேன். அதில் வேற்று மதத்தை சார்ந்தவங்க கூட வராங்க, அதில் கிண்டல் கூட ஒன்று அடிக்குது. அந்த மரம் என்ன வள போகிறோம் சொல்லு, நான் வாங்கிக்கிறேன். அது ஒரு ஆஞ்சநேயர்னு பார்க்காம அது மரம்னு பார்க்குது. அவ்வளோ தூரம் எதிர்காலம் சொல்லி காட்டினே போகிறார், இதான் இப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி. அது நம்ம பொருட்படுத்தாமல் நம்ம பக்தி செஞ்சு நம்ம போய்கொண்டே இருக்கலாம். அதனால் அது இன்றைய நாள் ஆஞ்சநேயர் ஜெயந்தி அன்றைக்கி நீங்கள் உங்களுக்கு பார்க்குறதுக்கான ஒரு பாக்கியம் ஆஞ்சநேயர் கொடுத்துருக்கார். அதனால் ஆஞ்சநேயர் பக்தின்னா அது ராமபக்தியோடு சேர்ந்தது. வெறுமனே போய் வேண்டிக்கின்னு நிறைவேற ஒரு கடவுளாக மட்டுமே இருக்காது எந்த கடவுளுமே. ஏன்னா இப்போ அறிவு வளர்ச்சி பெற்ற காலம். இதில் ஒரு சாமி போய் வேண்டிங்கன்னா அது நிறைவேற்றுச்சு, இப்படியே போயிட்டே இருக்கக்கூடாது. அந்த சாமி ஏன் சாமி, அது எதுக்காக, அதனுடைய கொள்கை என்ன, அதனுடைய முக்கியத்துவம் என்ன, அதை நாம் பின்பற்றுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இப்போ ஆஞ்சநேயர், ராமர், சீதா பிராட்டி, லக்ஷ்மணன்னா அவங்களுடைய வாழ்க்கை நெறிகள், அவங்க எப்படி வாழ்ந்தாங்க, அந்த சீதா பிராட்டி அக்னி பிரவேசம் எப்படி செய்கிறாங்க, ராமரை தவிர வேறு ஆடவனை சிந்தையாலும் தீண்டியதில்லைன்னு இருக்கணும். ஸோ அதை பார்த்த உடனே நான் ஒரு பகீரணும், சிந்தையாலும் தீண்டாத நிலை பெரிய கற்பு நிலை, அதை நம்ம எட்டி பிடிக்க முடியாதான்னு ஒரு ஏக்கம் இருக்கணும் பெண்களுக்கெல்லாம். நம்ம ஏன் அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ராமர் எப்படி ராவணை ராமர் வடிவம் எடுத்து சீதா பிராட்டியை மயக்கலான்னு போகிறான், எப்படி ட்ரை பண்ணால் ராமருடைய உருவத்தை எடுத்த உடனே அவனுக்கு பிற பெண்கள் மேலே இருக்கிற இச்சை போயிடுது. அவனை கேட்குறாங்க, ராமர் மாதிரியே வடிவம் எடுத்து மயக்கிடுதா, நான் ட்ரை பண்ணேன், ஆனால் ராமர் உருவத்தை எடுத்த உடனே பிற மகளிரை தாயாக மதிக்கிற அந்த குணமும் சேர்ந்து வந்துடுச்சு, அதனால் என்னால் எதுவே தப்பு செய்ய முடியலன்ற. அப்போ அவர் எவ்வளோ தூரம் அடிக்கிறார் இல்லையா? அந்த ஏகபத்தினி விரதன்னா மனைவியை தவிர வேறு யார்? இதை ஆண்கள் இதை கற்றுக்கணும். ஏன் முடியாது, இது காலம் கெட்டு போகுது, அப்படியா இப்படியான்னா இப்போ கெடாதவங்க இன்னமும் இருக்கிறாங்களே, அவங்கள அதை எடுத்துக்கணும். நாம் கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி செய்தால் தான் அது ஏதோ ஒரு பிரிவிலையாவது நமக்கு சாத்தியம். இப்படி ஒரு கொள்கை, ஒரு வாழ்க்கைக்கு ஒரு நெறி, இப்படிலாம் இல்லாமல் வாழ்ந்தால் அப்புறம் அது என்ன வாழ்க்கை, அது என்ன மனுஷன், அது மனுஷனே தேவையில்லையே. ஆடு மாடு நாய் நெறி எல்லாம் அது இஷ்டத்துக்கு வாழுது. அப்படி நீ மனுஷன்னு சொல்லிக்க வேண்டிய அவசியம். மனிதன்னா ஒரு கொள்கை இருக்கணும், வாழ்க்கையில் நெறி இருக்கணும், முறை இருக்கணும், அது தவறக்கூடாது. அதுக்காக கொள்கைக்காக உயிரை கொடுக்குறவங்க இருக்கிறாங்க இல்லையா? சீதா பிராட்டி எப்படி செத்தாலும் சாவேனை தவிர நீ சொல்வதற்கு உடன்பட மாட்டேன்றாங்க இல்லையா? மரணத்துக்கு தயாராக இருப்பாங்க. அவங்க கொள்கைக்காக உயிரை ஒன்றா கொடுப்பாங்க, கொள்கையை விட மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு ஒன்றும் அவ்வளோ பெரிய சோதனை கட்டம் இல்லை. கொஞ்சமாவது நம்ம கொஞ்சம் இந்த இளைஞர்களுக்கு குறிப்பாலாம் சொல்கிறேன், கொஞ்சம் எப்படி வாழ்ந்தாங்க. அது காலேஜ் லைஃப்னா அப்படியே கண்ணாமுன்னான்னு இருக்கிறது, பெண்களை கண்ட விதமாக பார்த்து மனசில் விதவிதமாக கற்பனை பண்ணிட்டு இதுதான் வாழ்க்கைன்ற மாதிரி போயின்னு இருக்குது. அப்படிலாம் இல்லை. அந்த மனசுலேயே சரியாக இருக்கணும், யார் ஸ்டெடியாக இருக்கணும். சின்ன வயசில் எனக்கு தெரியாமலே இதிலலாம் நான் இந்த போராட்டத்தெல்லாம் இருந்தேன். நான் ராமர் அப்போ ரொம்ப பிடிக்கும், ராமர் மாதிரி இருக்கணும் சொல்லிட்டு ரொம்ப. அதனால தான் இன்றைக்கி ஆஞ்சநேயர் எனக்கு தானாக ஓடியாரார் இல்லையா? ஏன் அவனுக்கு பிடிச்சிருக்குது, அவனுக்கு ராமரை எப்படி எனக்கு இப்படி பிடிச்சிது, ராமருடைய கொள்கை எனக்கு பிடிச்சிருந்தது, எப்படி இருந்துருக்கிறப்பாரு, அப்படி
நெருப்பு மாதிரி இருந்திருக்கிறார் ராமர், ஏன் நம்மளால் இருக்க முடியாது சொல்லிட்டு அதை நோக்கி போராடினவன் தான் நான் சின்ன இளைஞனாக இருக்கும்பொழுது. அதனால் என் கூட படித்தவங்க கூட நீங்கள் கேட்டு பார்க்கலாம், இந்த மாதிரி விஷயத்தில் ரொம்ப கரெக்டாக இருப்பேன். ரொம்ப ஸ்டைலாக ட்ரெஸ் பண்ணுவோம், அதெல்லாம் மெட்ராஸில் படிக்க ஃப்ரெண்ட்ஸும் கூட சேர்ந்து ஸ்டெப் கட்டி அடிச்சின்னு ட்ரெஸ் பண்ணுவோம். அது மட்டும்தான் தவிர எந்த இதுவுமே இருக்காது, தவறான இதுவே இருக்காது. இளைஞர்கள் அதுக்கு முயற்சி பண்ணணும், அது பண்ணி அதில் சரியாக வாழணும். அவங்க எல்லாம் சன்னியாசி தான் ஆகணும் இல்லை, திருமணம் வந்தோன்னா உனக்குன்னு மனைவி இருக்க போகிற, அவனு கணவனுக்கு சின்சியராரு, மனைவிக்கு சின்சியராரு, அப்புறம் அதை விட என்ன பெரிய விஷயம் இல்லையா? அது ஒன்று துறவியாருன்னு சொல்லலை, உனக்குன்னு இது ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்குது, அவ்வளோதான். அதோடு கரெக்டாக நிறுத்தி வாழலாமே. அதை விட்டுட்டு பரபரப்புறன்னு மனசை அலைய விடுறது, கண்ணா முன்னான்னு சொல்லிட்டு சாம்பார் சாதம் சாப்பிட்லாமா, பரோட்டா பிரியாணி சாப்பிட்லாமா, இது சோறுலையாவது நீ அப்படி போ. அது இந்த விஷயத்தில் குறைந்தபட்சம் அந்த இனிமேலாவது இங்கே இருக்கிறவங்க, ஏன்னா இங்கே ஆஞ்சநேயர் சுயம்பாஞ்சனா இங்கே வந்துடுற சாதாரண விஷயம் கிடையாது. அதனால் ஆஞ்சநேய பக்தி இன்னும் அதிகமாக போகும், இன்னும் போக போக நிறைய போகும். அந்த கொள்கைகளை பக்தியாக எடுத்துக்கொள்ளுங்கள். நாம் ராமனைப் போல நாம் வாழ வேண்டும், நாம் சீதா பிராட்டியைப் போல வாழ வேண்டும், லக்ஷ்மணனைப் போல லக்ஷ்மணன் எப்படி இல்லையா, அவர் அந்த மாதிரி போகும்போது நகையெல்லாம் பூசிட்டு போகிறாங்க, போகிற வழியில் அதெல்லாம் எடுத்து வச்சு இன்னும் சுக்ரீவன்லாம் அப்புறம் காட்டுறாங்க ராமர்கிட்ட, சீதா பிராட்டி நகை தானா பாருங்கள் அப்படின்றாங்க. அதை லக்ஷ்மணன்கிட்ட காட்டுறார். லக்ஷ்மணா பாரு, இந்த நகை சீதா பிராட்டி தான், எனக்கு தெரியாதண்ணா சொல்லிவிட்டு அந்த காலில் இருக்கிற கொலுசு மட்டும் எடுத்து, இது அந்நிதி தான், மீதி நகையை பற்றி முகத்தில் போட்ட நகையெல்லாம், ஏன்னா ஒரு முறை கூட அந்நி முகத்தை நான் பார்த்தது இல்லைன்னு சொல்கிறேன். முகத்தை பார்த்தா தானே அந்த நகை என்னான்னு தெரியும், கழுத்தில் இருக்கிற நகைனான்னு தெரியும். ஆனால் காலை நான் தினந்தோறும் வணங்குறேன், அதில் இருக்கிற கொலுசு இது தான். ராமர் அவ்வளோ சந்தோஷம், இப்படி ஒரு தம்பி யாருக்குன்னா கிடைப்பாங்க. அப்படியே அண்ணன் முன்னாடி அரை பொண்டாட்டின்றது பழமொழியை வச்சுக்கிறது, அண்ணன் முன்னாடி அரை பொண்டாட்டின்றது, அது கணான்னு சும்மா இது எப்படி அதெல்லாம் இது. ஏன்னா வெளிநாட்டில் எல்லாம் பிறந்திருந்தால் பரவாயில்ல, இது இங்கே பிறந்திருக்கோம் இந்தியாவில். ராமர் வாழ்ந்த இது இன்னமும் ஆஞ்சநேயர் அனுகிரகம் பண்ணுற கண்ணெதிரிக்க பார்க்குறோம் இல்லையா? இந்த நெறிகள் மேலே உங்களுக்கு ஆர்வம் வரும். பணம் சம்பாதி, கம்ப்யூட்டர் படிங்க, ஃபாரின் போங்க, எம்எஸ் படி, என்னவொன்று நான் அதெல்லாம் கிட்டே போகல. ஆனால் நெறிகள் எங்கே, அதையும் கோட்டை விடுவானே இல்லையா? அதனால் குறைந்தபட்சம் இங்கே இருக்கிற பக்தர்கள் இந்த ஆஞ்சநேயரை நீங்கள் ஏன் தரிசனம் பண்ணுறோன்னா வேண்டிக் கொள்ளுங்கள், ஆஞ்சநேயா இதுவரை தப்பு கூட செய்திருக்கலாம், ஆனால் உன்னை போல் ஒரு பராக்கிரமம் வீரம் உள்ளத்திலே வேண்டும், ராமரை போல ஏகாகிர சித்தம் வேண்டும், லக்ஷ்மணனை போல கண்ணியம் வேண்டும். யாரை கேட்க போகிறது? லக்ஷ்மணன் ஏன்டா பார்த்தேன்னு கேட்க போகிறதே கிடையாது. ஆனாலும் அவன் பார் எவ்வளோ நெறியாக இருக்கிறவர், காலை தவிர பார்த்தது இல்லைன்ற அவ்வளோ பெரிய ஏற்றம். அதனால தான் இன்றைக்கும் கும்பிட்றோம் அவங்கள தெய்வம். மனுஷனாக வாழ்ந்தவங்க தான் இன்றைக்கும் தெய்வமாக கும்பிட்றோம். இன்றைக்கும் ஆஞ்சநேயர் ராமனா உடனே வந்து குச்சி எனக்கு இவ்வளோ அணுகப்படுற உங்கள் எதிர்க்கே பார்க்குறோம். இவளையெல்லாம் மனதில் வைத்து கொள்ளுங்கள். வகுப்பு முடிந்த பிறகு இந்த ராமநாம பஜன் செய்யலாம், ஆஞ்சநேயர் சொல்லி கொடுத்தது. அது முடிந்த பிறகு வரிசையாக போன வாட்டியே பார்த்தேன், ஒன்று யாரோ நீங்கள் யாரோ அவ்வளோ ஒன்றும் ப்ரெஷப் பண்ணுறது குயவமுறையெல்லாம் பண்ணல, ஒரு அமைதியாக. இந்த நிறைய ஜனம் வந்துட்டால் தான், அது ஆயிரக்கணக்கிலலாம் வந்தால் அப்போ தான் சமாளிக்க முடியாது. அப்பொழுது அதை பார்த்து கொள்ளலாம். ஓரளவுக்கு பரவாயில்ல, ஒரு சாப்பாட்டுக்கு ஓரளவுக்கு ஏற்பாடெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. இது முடிஞ்சோடனே அடுத்தது 25ஆந்தேதி கிறிஸ்மஸ் வருது. ஒரு 5-10 நாள்லேயே எல்லாம் வருது. கிறிஸ்மஸ் முடிஞ்சோடனே 1ஆந்தேதி ஜனவரி அன்றைக்கி வைகுண்ட ஏகாதசி வருது. அப்புறம் சொன்னாங்க அது 5ஆவது நாளே ஆருத்ரா தரிசனம் போது நிறைய பிறகு விசேஷம் வந்துக்கினே இருக்கிறது. அது முடிஞ்சோடனே உடனே பொங்கல் வரப்போகிறது. எல்லாவற்றிலும் கலந்து கிறிஸ்மஸ் அன்றைக்கி நான் இங்கே எப்படி சென்ட் பீட்டராக இருந்தேன், இதுக்கு நான் கிறிஸ்டியனாக இருந்து எல்லாம் வந்தேன். கிறிஸ்டியனுக்கு முன்னால் காளிதாசனா, திரும்ப காளி பக்தர், எல்லாம் ஒன்றே எல்லாம் தூக்கி போடுங்க. நம்ம இந்து அப்படி இப்படி அதுக்கிட்டலாம் போகாதீங்க. உயர்வாக எண்ணுங்கள், நம்முடைய மதத்தில் உயர்ந்த உண்மைகள், அது உண்மைதான். ஆனால் அப்படியே இந்துன்னு சொல்லு, அப்படியே வா கிறிஸ்டியனெல்லாம் தாக்கு, அதுக்கிட்ட திருப்பி விட்ருவா. தயவுசெய்து இந்த மத ரீதியான கும்பலுங்கிட்ட போயிடாதீங்க, அது மட்டும் நானும் வச்சுங்க. இந்து மதத்தை ஏற்றமாக பேசினா ரொம்ப நல்லது, ரொம்ப சந்தோஷம். அன்னைப்பெல்லாம் வா கும்பலாக போய் இன்னொரு மதத்துக்காரன் தொல்லை கொடுக்கலான்னு அங்கே இழுத்துன்னு போய்டும். இதுதான் அவங்க செய்கிறாங்க. அதுவும் இல்லாமல் யாருன்னா மத தலைவர்கள் தப்பு செஞ்சால் கும்பை கூட்டி பந்து நடத்தி அவனை காப்பாற்றி விட்றது. ராமர்னா தர்மம், நியாயம்னா நியாயம், அதில் ரொம்ப துல்லியமாக இருக்கணும். அதை விட்டுட்டு நம்மளுக்கு வேண்ட போட்டோம் நம்ம ஜாதியான்ட்டு தப்பு செய்கிறவங்களாம் காப்பாற்றி விட்டு கிடக்கிறது.
அதெல்லாம் ரொம்ப தப்பு. நீ காப்பாற்றி விட்டாலும் திரும்ப சுற்றி வந்து உன் குடும்பத்தையும் வேறு பக்கமும் வந்து அதே ட்ரபிளை செய்வோம். இதுதான் உண்மை. அதனால் எப்பொழுதுமே இந்த பாரபட்சம் இல்லாமல் நியாயத்துக்கு சப்போர்ட்டாக இருங்க. எந்த மதத்தை சேர்ந்தாலும் எந்த ஜாதியை சேர்ந்தாலும், உங்கள் சொந்த ஜாதியை சேர்ந்தாலும் சொந்தக்காரனாக இருந்தால் கூட சரி, அநீதியாக இருந்தால் அது அநீதின்னு அதை எடுத்து சொல்லுங்கள். அதான் விபீஷ்ணன் கிட்ட நம்ம கற்றுக்கிறது. விபீஷ்ண ஆழ்வார்னு பேர். அண்ணன் தவறு செய்தான்னு சொல்லிட்டு அதை எதிர்க்கிறார் அவர். அந்த விஷயத்தினால தான் ராமர் அவரை ஏற்றுக்கிறார். அவனும் தவறு செய்யலை, அண்ணன் தவறு செய்கிறான்னு கரெக்டாக சுட்டி காட்டுறான் இல்லையா. கும்பகர்ணனையும் எழுப்புறாங்க. கும்பகர்ணன் கூட சொல்லலை. எழுந்தோடனே மாதிரி சீதா பிராட்டியோட தொட்டு ராமர் போர் வந்துடுறான். சீதாமாதான்றான், கையெழுத்து கும்புறான். சீதாமாதாவியா எட்டுன்னு வந்துடுறான். ராவனுக்கு போய் அவனும் அட்வைஸ் பண்ணுறான். ராவனா இது பெரிய விஷயம், இது மாதிரிலாம் செய்யக்கூடாது. ஆனால் விபீஷ்ணு வந்துடுறான். கும்பகர்ணன் அவன் திட்டுறான், நன்றி இல்லாதவன். ஒன்று அவனுக்காக போரிட்டு சாவறான், அது தனி. ராமர் கையால் செத்து போனால் புண்ணியந்தான். ஆனால் நீ செய்கிற தவறை சொல்லிட்டு தான் நான் போகிறேன் சொல்லிட்டு தான் அப்படி போகிறான். அப்போது அந்த தவறை சுட்டி காட்டுற தைரியம் இருக்கணும். அதை விட்டுட்டு ஜாதிக்காரா நம்ம இவன் சொல்லிவிட்டு அவன் கண்ணாமுன்னான்னு கொலையே பண்ணால் கூட அவர் குருன்றது, அவர் ஒரு நமஸ்காரம் பண்ணிக்கோன்றது இதெல்லாம் ரொம்ப சீப்பு. அதெல்லாம் செய்யக்கூடாது. நாட்டுக்கே கெடுதி அது. அதெல்லாம் செய்ய நம்மளுக்கும் கெடுதி. அந்த மாதிரிலாம் ஒன்றுமே நீங்கள் கொஞ்சம் அந்த விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்குங்க. நம்ம ராமநாம பஜன் செய்யலாம்.